லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுனமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். யோ நித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்மவ்யாமோஹதஸ்ததிதராணி த்ரிணாய மேனே அஸ்மத்குரோர்பகவதோஸ்ஸ தயைகசிந்தோः ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே. இங்கு கூடியிருக்கும் அடியார்கள் எல்லாருக்கும் அடியனுடைய நமஸ்காரம். முதற்கண் உங்களுக்கு ஏற்பட்ட சில சிரமங்களுக்கு க்ஷமிக்க பிரார்த்திக்கிறேன். ஏற்கனவே சனி ஞாயிறு திங்கள் செவ்வாய் 4 நாள் தான் இந்த உபன்யாசம் நடந்திருக்க வேண்டும். ஆனால் அஸ்மத் ஆச்சாரியன் சோழசிம்மபுரம் கோயில் கந்தாடை தொட்டையாச்சாரிய சுவாமி அவர் வெள்ளிக்கிழமை பகலில் ஆச்சாரியன் திருவடியை அடைந்து விட்டபடியால் அடியனால சனி ஞாயர் இவ்விடத்துக்கு வர முடியவில்லை. ஆச்சாரியன் பரமோதித்தாலும் 3 நாட்கள் ஆசௌச்சம் தீட்டு காப்பது ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே ஒரு பல நாளான மரபு. சாமான்யமா நமக்கு சரீரத்தை ஜன்மத்தை கொடுத்த மாதா பிதாக்களுக்கு தீட்டு காக்கிறது வழக்கம், உறவுக்காராளுக்காக இருப்போம். ஆனால் கரியான் பிரம்மதப் பிதான்னு சொல்லுவார்கள். சரீரத்தை கொடுத்த பிதாவை காட்டிலும் பிரம்மஜானத்தையே நமக்கு கொடுக்கும் ஆச்சாரியன் மிகவும் சிறந்தவன். அதனால எப்ப நம்ம உறவுக்காராளுக்கே 3 நாள் 10 நாள்னு இருக்கோமோ அப்ப ஆச்சாரியர்களுக்கும் இருக்கணுங்கிற அளவுக்கு நேர யார் சமாசேன ஆச்சாரியனோ அவருக்காக ஆசௌச்சம் இருப்பது இந்த சம்பிரதாயத்தில் ஒரு வழக்கம். அதனாலதான் அடியனாலே இங்க வர முடியாமல் போயிடுச்சு. அது இன்னைக்கு எல்லாத்தையும் முடிச்சுட்டு கிளம்பி வர்றதுக்கு இப்பவும் 6:30 மணிக்கு வர வேண்டியது அடி 7 மணிக்கு தான் வந்திருக்கேன். இது 2வது கஷ்டம். இந்த கஷ்டம் புதன்கிழமை ஒரு நாளும் உங்களுக்கு இருக்குங்கிறது இப்பவே சொல்லிடுறேன். நாளைக்கு 6:30க்கு வந்துடுறேன். ஆனா நாளன்னைக்கு மறுபடியும் 7 மணி ஆகும். வியாழக்கிழமை அன்னைக்கு 6:30க்கு வந்துடுறேன். இல்ல உங்களுக்கும் 6:30க்கு வர்றது கஷ்டமா தான் இருக்குன்னா எனக்கு 7 ஆட்சேபமும் இல்லை. அதையும் இப்பவே சொல்லிடுறேன். கடந்த வருஷம் முதல் 2 உபனிஷத்துக்களுடைய அர்த்தங்களை பார்த்தோம். தச உபனிஷத் சாரம் என்று கொடுக்கப்பட்ட தலைப்பு. எத்தனையோ உபனிஷத்துக்கள், அவைகளுக்குள்ள 10 உபனிஷத்துக்கள் முக்கியமானவையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளன. ஈஷாவாஸ்யம், கேனோபனிஷத்து, கடோபனிஷத்து, பிரஷ்னோபனிஷத்து, முண்டகோபனிஷத்து, மாண்டூக்கிய உபனிஷத்து, ஐத்தரேய உபனிஷத்து, தைத்திரிய உபனிஷத், பிருகதாரண்யக உபனிஷத், சாந்தோக்கிய உபனிஷத் என்ன இந்த 10. ஈஷா, கேன, கட, பிரஷ்ன, முண்ட, மாண்டூக்கிய, தித்திரி, ஐத்தரேய, பிருகதாரண்யக, சாந்தோக்கியம் என்று சொல்லுவார்கள். இந்த உபனிஷத்தெல்லாம் பகவானிடத்தே நம்மை அழைத்து போமவை. ஷத்லு தாத்துவுக்கு கதிங்கிற அர்த்தம் உண்டு. உபனிஷத்துன்னு சொன்னால் பிரம்மத்துக்கு சமீபத்தில் நம்மை அழைத்து போய் வைக்கும். அது பிரம்ம வித்யா உபாசனம்னு கூட சொல்லலாம். உபாசனத்தை குறிக்கும், உபாசனத்தை சொல்ல வந்த மந்திரங்களையே சொல்லும். இப்படி ஆழ்ந்த எத்தனையோ அர்த்தங்கள் இருக்கிறது தான் உபனிஷத்துக்கள். அதிலிருந்து ஒரு சில அர்த்தங்களை மட்டும்தான் நமக்கு இருக்கிற அவகாசத்துக்கு தகுந்து பார்த்து வருகிறோம். உபனிஷத்துன்னு சொன்னாலே கஷ்டம், புரியாது, என்னமோ நமக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லாத ரொம்ப தூரத்தில் இருக்கும் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கோம். அப்படி இல்லை, ரொம்ப ரொம்ப இனிக்க இருக்கும். கேட்க ஆனந்தமா இருக்கும். கொஞ்சம் பழக வேண்டும். அதனுடைய போக்கென்னு தெரிஞ்சு கொடுத்துன்னா சுலபமா இருக்கும். அது எதுவுமே அப்படித்தானே. வண்டி ஓட்ட ஆரம்பிக்கச்சே பயமா தான் இருந்தது. கொஞ்ச நாள் ஓட்டின உடனே பழகி போச்சு. அப்புறம் வண்டி இல்லைன்னா வாழவே முடியல. பாட ஆரம்பிக்கிறச்சே பயமா இருந்தது. கேட்கிறவாள்லாம் என்ன சொல்லுவாளோன்னு கொஞ்சம் நடுங்கினோம். பழக 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 பாட்டும் சரியா போச்சு, சுலபமா வந்துடுத்து.
எதுவுமே அப்படித்தானே. முதல்ல குழந்தைய வளர்க்க ஆரம்பிக்குச்சே, பெத்தவளுக்கு இன்னி வரைக்கும் பழக்கமே இல்லையேன்னு பயமா தான் இருக்கும். 2 வயசு ஆயிடுச்சுன்னா தானே பழகிப்படுறது, 2வது குழந்தைக்கு நன்னாவே பழகிப்படும். அதனால பழக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்களும் அடிக்கடி இது என்னங்கிறத கேட்டுட்டே இருந்தீங்கனால் வேதாந்தத்தை கேட்கறது கஷ்டம் அப்படின்னு நினைக்காமல், அதுலதான் நல்ல நல்ல அர்த்தங்கள்லாம் இருக்கு. நமக்கு நல்லது அதுதான் சொல்லும், நமக்கு பிரியமானத்தையும் அதுதான் சொல்லும். இந்த எண்ணத்தை வரவழைச்சுன்னுட்டு கொஞ்ச நாள் முயற்சி பண்ணோம்னால் தன்னிடையே இந்த அர்த்தங்கள்லாம் நம்ம உள்ளத்துல நிற்கும். இது புரியறதுக்கு தான் ஆழ்வாருடைய தமிழ் பாசுரங்களும் உள்ளன. அதையும் சேர்த்து சேர்த்து பார்த்துட்டோம்னால் அர்த்தம் நன்னாவே நமக்கு நிலைச்சு நின்றுடும். நம்ம போன ஆண்டு சந்தித்த போது ஈஷாவாஸ்ய உபனிஷத்து, கேனோபனிஷத், இந்த 2த்தினுடைய அர்த்தத்தை மட்டும் 3 நாள்ல பார்த்தோம். இப்ப சந்திக்கும் போது முதல்ல கட்டோபனிஷத்தை பார்க்கலாம். போன வருஷமே 3 நாள்ல 3 உபனிஷத்துன்னு சொல்லிட்டு அடைய 2 உபனிஷத்து தான் சொன்னேன், 3வது சொல்லவே முடியல. இப்ப அந்த கட்டோபனிஷத்தை ஆரம்பிப்போம். அதனால இந்த 4 நாள்ல எத்தனை சொல்றேன்னு இப்படி என் சொல்றதா இல்லை, அதை சொல்லாம எத்தனை சொல்ல முடியறதோ அது வரைக்கும் பார்ப்போம். குறைஞ்சபட்சம் கட்டோபனிஷத்துக்கு அப்புறம் பிரஷ்னோபனிஷத்தாவது என்னான்னு பார்த்து விடலாம். ஈஷாவாஸ்ய உபனிஷத்து ஒரு முனிவரை பார்த்து ஒரு ரிஷியினிடத்தே மற்ற ரிஷிகள்லாம் கேட்கிறாப்பல இல்லை. சாதாரணமா எல்லா உபனிஷத்தும் அப்படித்தான் இருக்கும். ஒரு ரிஷி ஆச்சாரியன் இருப்பார், பல ரிஷிகள் அவரை சுத்தி உட்கார்ந்து இருப்பா, ரிஷிகள் எல்லாம் அவரை பார்த்து கேள்வி கேட்பா, தான் நன்னா கற்றறிந்தவர் விஷயங்களை எல்லாம் சொல்லுவார். இப்படிதான் இருக்கும். ஏன்னா வேதத்தையே நம்ம பிரிச்சு பார்த்தோம்னால் சம்ஹிதைன்னு ஒரு பகுதி, பிராமணம் அப்படின்னு ஒரு பாகம், ஆரண்யகம்னு ஒரு பாகம், உபனிஷத்துன்னு ஒரு பாகம். இந்த 4 பாகமாத்தான் வேதத்திலே சொல்லுவார்கள். இதுல சம்ஹித ஒரு பாகம், மத்த 3 சேர்ந்து பிராமணம் அப்படின்னு சொல்றதும் உண்டு. ஆரண்யகமும் உபனிஷத்தும் கிட்டத்தட்ட ஒண்ணுதான் அப்படின்னு சொல்றதும் உண்டு. ஆரண்யகம்னா என்ன? காட்டுல நடந்தது ஆரண்யகம். அரண்யம்ங்கிறது காடு. நம்ம பர்வங்கள் சொல்றோம் இல்லையோ, இந்த காண்டங்கள், பாலகாண்டம், அயோத்தியா காண்டம், ஆரண்ய காண்டம்னு சொல்லலையா? ஆரண்யத்துல நடந்தது, காட்டுல நடந்த சரித்திரம்லாம் எழுதி வச்சது ஆரண்ய காண்டம். அத போல காட்டுல ஒரு ரிஷியை பல ரிஷிகள் கேட்டு சமாதானம் பெற்றது, பதில் பெற்று கொண்டதெல்லாம் ஆரண்ய காண்டம். அதுவும் இந்த உபனிஷத்தோட சேர்ந்ததுதான். இந்த ஓரொரு உபனிஷத்தும் ஒரு வேதத்தினுடைய உபனிஷத்து. சாந்தோக்கிய உபனிஷத் அப்படின்னு சொன்னா அது சாமவேதத்துக்கு உண்டான உபனிஷத். அத போல இப்ப நாம பார்க்க போறோம் இல்லையோ கட்டோபனிஷத், அது கிருஷ்ண யஜுர்வேதத்தினுடைய உபனிஷத். ஏற்கனவே ஈஷாவாஸ்யம் பார்த்துட்டோம். அதுல நிறைய மந்திரங்கள் லோக க்ஷேமார்த்தமா இருக்கிற மந்திரங்கள். நாம என்னென்ன அடிப்படையில தெரிஞ்சுக்கணும், உலகம் முழுக்க நன்னா இருக்கணுங்கிறதுக்காக என்ன செய்ய வேண்டும், இதுதான் அந்த மந்திரங்கள். அடுத்த உபனிஷத்து ஈஷா கேனோபனிஷத். அதுல ரொம்ப ஆச்சரியமா பிரம்மமின்னார் அப்படிங்கறத புரிஞ்சுட்டோம். ஒரு யக்ஷ ரூபத்துல பிரம்மம் வந்து நிக்கிறார். அந்த பிரம்மத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு தேவர்களுக்கு எண்ணம், ஆனா அவர்களுக்கு ஒழுங்கா அது புரியல. இது ஏதோ யக்ஷன் போல் இருக்கு, நம்ம சுலபமா தெரிஞ்சுடலாம், ஜெயிச்சுடலாம் அப்படின்னு அக்னி பகவான் போறார், பாக்கிறார், ரொம்ப பெருமிதத்தோட அகங்காரத்தோட பேசுறார், தோற்று ஓடி வந்துடுறார். அது ஒரு புல்ல கிள்ளி போட்டது யக்ஷன். இதை ஒன்னால எரிக்க முடியுமா பாருன்னு அக்னி ரொம்ப எரிச்சு எரிச்சு பார்த்தார், அசைவே இல்ல புல்லு. அப்ப இந்த யக்ஷன் ஆரோன்னு நினைச்சுன்னு அவர் பயந்து வந்துட்டார். வாயு பகவான் போனார், அதே மாதிரி புல்ல போட்டுட்டு நீ நன்னா காத்து வீசி இந்த புல்ல ஓட்டிடு பாப்போம் அப்படின்னு அந்த யக்ஷன் சொன்னார். ஓட்ட முடியல. இப்படி ஒத்தொத்தரும் போய் தோத்துட்டு திரும்பி வந்துட்டா. அப்புறம் இந்திரனே வருகிறார். இந்திரன் அந்த யக்ஷன் ஜெயிக்கவும் இல்லை, சவால் விடவும் இல்லை, சட்டுன்னு மறைஞ்சு போச்சு. எதனால்? இந்திரனை ஜெயிச்சிருக்க கூடாதனால் தேவதைகளுக்கெல்லாம் இந்திரனை தலைவனா வச்சுட்டு பெருமானே அவன் அடிச்சுட்டார்னு வச்சுங்க. அப்புறம் நாளை யார் மதிப்பா? அவருக்கு ஒரு தலைவர்னு வச்சா அவரை வச்சவரானு மதிச்சாதான் மற்ற பேர் வேலை பார்க்கறவா மதிப்பா. அதனால இந்திரனிடத்திலேருந்து மறைஞ்சுட்டார். அப்ப உமாதேவி பார்வதி தேவி ரொம்ப ஆச்சரியமான வடிவத்தோட ஆகாசத்துல தோன்றினாள். இந்திரனே, நீ யாரையோ ஜெயிச்சுட்டதா ஓட்டிட்டதா நினைச்சிருக்கியே, யாரு தெரியுமான்னு சொல்லி அவர்தான் பிரம்மம், யக்ஷரூபத்துல வந்தவர் பிரம்மம்னு எல்லா கதையும் எடுத்து சொல்றா. இதையும் நம்ம போன வருஷமே பார்த்துட்டோம். ஈஷாவாஸ்ய உபனிஷத்தும் கேனோபனிஷத்தும் பார்த்துட்டோம். கேனோபனிஷத்துக்கு தளவகார உபனிஷத்து என்னும் சொல்லுவார்கள். அது சாமவேதத்துல ரொம்ப முக்கியமா கொண்டாடப்படுகிறது. இப்ப நாம பார்க்க வேண்டியது கட்டோபனிஷத். ரொம்ப ஆச்சரியமான அர்த்தம்.
ஒரு பேர் நீங்க அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீள், நச்சிகேதஸ். அடிக்கடி அது ஒரு சின்ன பிள்ளை, அவனை பத்தின உபாக்கியானம் இல்லையோ, நச்சிகேதோபாக்கியானம் இல்ல நாச்சிகேதோபாக்கியானம். இதே உபாக்கியானம் மகாபாரதத்திலும் இருக்கு, கொஞ்சம் மாறி இருக்கும். இப்ப நாம பார்க்க போறதும் அதே உபாக்கியானம் தான். ஒரு சின்ன கதை, முதல்ல கதையை 2 நிமிஷத்துல சொல்லிடுறேன், அவ்வளவுதானான்னு சொல்லிட்டு யாரும் எழுந்துபட வேண்டாம். அதுக்கப்புறம் கதை நிறைய இருக்கு. இப்போ நச்சிகேதஸ்னு ஒரு பிள்ளை, அவருடைய தகப்பனார் யஜ்ஞம் பண்ணிட்டு இருக்கார். யஜ்ஞத்துல கோதானம் பண்ணணும், நல்ல பசுமாடு இல்ல, சாப்பிட்டு 10 நாள் இருக்கும் போல் இருக்கு, ஒரே எலும்பும் தோலும் தான் இருக்கு, பால்லாம் கொடுக்கறதா தெரியல, இனிமே அது கண்ணு போட போறது இல்ல. இப்படி ஒரு பசுமாட்டை தானம் கொடுக்கறதுக்கு அப்பா வச்சிருக்கார். பிள்ளை நல்ல சாஸ்திர ஞானம் இருந்தவன், தர்ம சிந்தனை இருந்தவன். இப்படி இருக்கிற மாட்டை போய் கொடுக்கிறீரே, உமக்கு எந்த பலமானும் கிடைக்குமா என்ன கேட்டான். ஒரு தரம் கேட்டான், தொந்தரவா இருந்தது. 2ஆம் தரம் கேட்டான், பிடிக்கவே இல்லை. 3ஆம் தரம் கேட்டான், வெறுப்பே வந்துருது தந்தைக்கு. அந்த பிள்ளை அதோடு நிறுத்தாமல், இந்த மாட்டை கொடுக்கிறீரே, என்ன யாருக்கு கொடுக்க போறீர், என்ன யாருக்கு கொடுக்க போறீர்னு சேர்த்து கேட்டான். உன்னை மிருத்யு தேவதைக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னு அவர் அவசரப்பட்டு வெறுப்புல சொல்லிட்டார். சிறந்த பிராமணர் சொன்னது உடனே பலிச்சு போச்சு. நேர யமராஜனுடைய பட்டணத்துக்கு போயிட்டான். அவர் வெளியூருக்கு போயிருந்தார். 3 நாள் பசியோட பட்டினி இறந்தான். அவர் வீட்டு வாசல்லே இருந்திருக்கா. நம்ம வீட்டுக்கு வந்த விருந்தாளிய 3 நாள் பட்டினி விட்டால் பெரிய ஆபத்து. யமன் திரும்பி வந்தவர் ரொம்ப பயந்தார். இந்த 3 நாளுக்கு பிராயச்சித்தமா உனக்கு 3 வரம் தரேன் கேள் அப்படின்னு கேட்டார். முதல் வரம் கேட்டான். திரும்பி போன உடனே எங்க அப்பா கோச்சுக்காத இருக்கணும், இதுவே முதல் வரம். ஒன்னும் கவலைப்படாத, உங்க அப்பா உன்னை அப்படியே பழையபடி கேத்துப்பார், நீ உயிரோடு அப்படியே திரும்பி போயிடுவே. 2வது வரம் கேள், எனக்கு அக்னி சாதனமாக, மோட்சத்துக்கு சாதனமான அக்னி வித்யா, வைஸ்வானராக்னி முதலான வித்யா, அந்த வித்தியை எனக்கு சொல்லி தரணும். 2வது வரத்தையும் கொடுத்தார். யமதர்மராஜன் வித்தியை சொல்லி கொடுத்தார். இவன் பேர்லயே ஒரு அக்னி ஏற்படுத்தினார். அந்த நெருப்புக்கு நாச்சிகேதாக்னின்னு அப்போதிலிருந்து பேர். இந்த பிள்ளையனுடைய பேர்ல அக்னி ஏற்படுத்தி, இனி இதை வச்சு எல்லாரும் உபாசனம் பண்ணி மோட்சம் போவார்கள் அப்படின்னு யமன் ஏற்படுத்தினார். 2வது வரம். அதுக்கப்புறம் 3வது வரம் கேட்டா, ஒருத்தர் மரணம் அடைஞ்சு விட்டார்னால் அதற்கப்புறம் அவர் எங்க போறார், பித்ருலோகமா, திரும்பி வர்ற லோகமா, திரும்பி வராத லோகமா, அர்ச்சராதி மார்க்கம்ங்கிறால அது என்னது, தூமாதி மார்க்கம்னா என்ன, மறுபிறவிங்கிறது என்ன, இதெல்லாம் எனக்கு ஒண்ணுமே தெரியல, அவசியம் நீங்க இதை பத்தி எனக்கு சொல்லி தரணும், இதுதான் எனக்கு இருக்கிற 3வது வரம்னு கேட்டா. அவர் பதில் சொன்னார், இது சுலபத்துல தெரிஞ்சுக்க விஷயம் இல்ல, பெரிய பெரிய வித்வான்கள் கூட இதுல மயங்கி போய் இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோன்னு பேசிட்டே இருக்கா. அது ரொம்ப சூக்ஷ்மமான அர்த்தம். நீயோ சின்னவனா இருக்க, அதனால உனக்கு அது வேண்டாம். நான் உனக்கு நிறைய பசுமாடு தரேன், குதிரை தரேன், யானை தரேன், தேர் தரேன், அப்சர ஸ்திரீகள்லாம் கொடுக்கறேன், ரொம்ப நாளா கல்யாணம் பண்ணிக்கோ, பொட்டி பொட்டியா பணம் தரேன், எது வேணாலும் வாங்கிக்கோ, இதை மட்டும் தொந்தரவு பண்ணாதே விட்டுடு. கடன் கொடுத்தவன் திருப்பி கொடுங்கிற ஆப்புல தொந்தரவு பண்ணாதேன்னு அவர் அவ்வளவு தூரம் திருப்பி திருப்பி கேட்டான். எத்தனை போக்கு காட்டி அவனை வேற இடத்துக்கு இழுக்க பார்த்தாலும் கண்டிப்பா மறுத்துட்டான். இது எதுவுமே எனக்கு வேண்டாம், இது ஒன்னும் அல்பம் அஸ்திரம்னு எனக்கு தெரியும், எனக்கு ஸ்திரமான பலத்துல தான் ஆசை, கேட்டதை கொடுக்க முடியும்னா கொடும், இல்லைன்னா 3வது வரம் இல்லேன்னு சொல்லிடும். பிள்ளை சொன்னதுக்கு அப்புறம் பரீட்சை பண்ணிவிட்டோம், பிள்ளை ரொம்ப உறுதியா தான் இருக்கான், இவனுக்கு சொல்லித்தான் ஆகணும்னு ஆரம்பித்து நீண்ட உபன்யாசம், என்னென்ன உபதேசங்களை சொல்லணுமோ, நாம மரணம் அடைந்த விற்பாடு என்ன நடக்கிறது, அல்ப பலம் எது, பிருகத்தான மகத்தான பலம் எது, அஸ்திரமான பலம் எது, ஸ்திரமான பலம் எது, அமிர்தத்துவம்னு சொல்றாளே அப்படின்னா என்ன, வைகுந்தம் எங்க இருக்கிறது, எந்த மார்க்கத்துல வைகுந்தத்துக்கு போகணும், எல்லாத்தையும் ரொம்ப நிதானமா சொன்னார். மொத்தம் கட்டோபனிஷத்தில் 2 அத்தியாயங்கள். அதுல ஒரு அத்தியாயத்திலும் 3 வள்ளி, பிரதம வள்ளி, தித்தீய வள்ளி, திருத்தீய வள்ளி. இது முதல் அத்தியாயத்திலே. மறுபடியும் தித்தீய அத்தியாயத்திலே முதல் வள்ளி, 2வது வள்ளி, 3வது வள்ளி. இது வலி இல்லை, வள்ளி. ஏன்னா நீங்க நினைச்சின்றது, இது கேட்கறச்சேவே வலிக்கிறது போல் இருக்கு, வலிக்கிறாப்புல ஏதும் இருக்காது, வள்ளி. இப்ப கோமள வள்ளி சொல்லலையா, அத போல இதுவும் ஒரு வள்ளி. சீக்ஷாவல்லி, ஆனந்தவல்லி, பிருகுவல்லி, நாராயணவல்லி அப்படின்னு தைத்திரிய உபனிஷத்துல இருக்கும் இல்லையோ, அத போல இதுலயும் 3 வள்ளிகள். முதல் அத்தியாயத்துல 3, 2வது அத்தியாயத்துல 3, மொத்தம் 6 வள்ளிகள். இது சரித்திரம்.
அதுக்கப்புறம் பிள்ளை ரொம்ப நன்னா அவர்கிட்ட எல்லாத்தையும் தெரிஞ்சு விட்டா, சந்தேகங்கள் அத்தனையும் தொலைஞ்சு போச்சு. நேர அவருக்கு கிருத்தஜத்தை சொல்லிட்டு நன்றி சொல்லிட்டு திரும்ப வீட்டுக்கு வந்தான். தகப்பனாரோட ஆனந்தமா இருந்தான். வாழ்க்கை முடிந்த போது முக்தி அடைந்து விட்டான். இது சரித்திரம். 3 நிமிஷம் தானே ஆச்சு. அவ்வளவுதான் கேட்டிருக்கீங்க. இப்போ இவ்வளவுதான் கட்டோபனிஷத்துல சரித்திரம். ஆனா நடுவுல யமதர்மராஜன் உபதேசித்தார் பாருங்க, அதுல நிறைய அர்த்தங்கள்லாம் சொல்லியிருக்கார். கேள்வி இவ்வளவே, ஆனா அந்தந்த பதிலுக்கு சின்ன சின்ன கருத்துகள் வச்சு நாம இந்த வாழ்க்கையில என்ன தெரிஞ்சுக்கணும், எப்படி வைராக்கியத்தை வளர்த்துக்கணும் அப்படிங்கறத ரொம்ப ஆச்சரியமா சொல்லியிருக்கார். உபனிஷத்துக்கு இருக்கிற சம்ஸ்கிருதம் நாம பொதுவா பேசுற சம்ஸ்கிருதத்தை போல இராது. நமக்கு முதல்ல பொதுவான சம்ஸ்கிருதம் படிக்கிறோம். ராமஹ ராமோ ராமஹானது ஆரம்பிச்சு படிக்கிறோம். அதுல ஓரளவு எழுத்து ஸ்லோகங்கள்லாம் இன்ன போக்குல இருக்குன்னு புரிஞ்சுட்டோம். ஆனா ஆர்ஷம் ரிஷிப்ரோக்தம்ங்கிறது வேற மாதிரி இருக்கும். வேதத்துல சொல்லப்பட்டது வேற மாதிரி இருக்கும். அவர்களுக்குன்னு ஒரு தனி சம்ஸ்கிருதம். அது நாம் பேசும் பாஷையா இருக்காது. ஆனா அந்த வேத பாஷையை நம்ம பேச்சு வழக்கில் உபயோகப்படுத்தவும் முடியாது. அது வேதத்துக்குன்னு இருக்கிற தனி சிறப்பு. ஆங்கிலத்துல ஒரு பெரிய கவிஞர் இருந்தார். அவருக்குன்னு ஒரு தனி ஆங்கிலம் இருந்ததோ இல்லையோ, படிச்சிருக்கீங்க இல்லையா? அவர் எழுதினதுதான் பெரிய பெரிய நாடகங்கள்லாம் இன்னி வரைக்கும் ஊரே கொண்டாடிட்டு இருக்க. அவர் எழுதினத்துக்கு நம்ம பேசுற ஆங்கிலமா அவர் பேச மாட்டார். அது வேறையாவே இருக்கும். அதை போலத்தான் இதுன்னு வச்சுங்களேன். இல்ல இதை போலத்தான் அதுன்னு வச்சுங்க. என்ன இப்ப அதை பார்த்து வேதம் எழுத போறதா? வேதத்தை பார்த்து வேணா யாரான எடுத்துட்டு இருக்கலாம். ஆக இப்ப நாம பார்க்க வேண்டியது கட்டோபனிஷத்து. ரொம்ப ஆச்சரியமான உபனிஷத். பல இடங்கள்லயும் நம்ம பூர்வாச்சாரியர்கள் கட்டோபனிஷத்திலேருந்து வாக்கியங்கள், முண்டகோபனிஷத்திலேருந்து வாக்கியங்கள், இந்த ரெண்டையுமே அடிக்கடி மேற்கோள் எடுப்பா. அது சங்கராச்சாரியரா இருக்கட்டும், மத்வாச்சாரியரா இருக்கட்டும், ராமானுஜாச்சாரியரா இருக்கட்டும், ஆறுமே இந்த 2 உபனிஷத்துக்கு அவளுக்கு உயிர் இருக்கவே இருக்கு. சாந்தோக்கிய உபனிஷத்து, பிருகதாரண்யகம் எதுவுமே ஏற்றம்தான். அதுல இந்த கட்டோபனிஷத்திலே உங்களுக்கு தெரிஞ்ச சில ஸ்லோகங்கள்லாம் வரப்போகுது. அந்த மந்திரம் எல்லாம் கேட்கச்சு, ஓ இது இதுலதான் இருக்கா அப்படிங்கிற எண்ணமே நமக்கு அப்பதான் வரும். முதல்ல என்னன்னு பார்ப்போம். ஊஷன் ஹவை வாஜஸ்ரவசா சர்வவேதசம் ததௌ தஸ்ஸஹ நச்சிகேதா நாம புத்திர ஆச. இந்த பிள்ளை 6 நச்சிகேதஸ்ங்கிற பிள்ளை. கௌதமருக்கு அவன் மகன். கௌதமர் ஆருணி ஔத்தாலகி என்று சொல்லப்பட்டார். உத்தாலகர் அருணன் பெயர் பெற்றவர்களுடைய பிள்ளைவர். அதனாலதான் ஔத்தாலகின்னு சொல்லுவா, ஆருணின்னு சொல்லுவார்கள். வாஜஸ்ரவஸ் என்பவருடைய பிள்ளை கௌதமர். அவர் அதே மாதிரி ஒரு யாகம் பண்ணிருக்கார். தன்னிடத்தில் இருக்கிற மொத்த சொத்தையும் தானம் பண்ணிடக்கூடிய யாகம். உஷனுகவை வாஜஸ்ரவசா சர்வவேதசம் ததௌ. ததௌ இந்த யஜ்யம் பண்ணிட்டு இருக்கார். சர்வவேதசம் ததௌ தன்னிடத்தில் இருக்கிற மொத்த சொத்தையும் தானம் பண்ணிடுறது. சாமி அப்புறம் வாழறதுக்கு அவர் என்ன பண்ணுவார்? அடுத்த கேள்வி நம்மளுது அதுவாத்தான் இருக்கும். அவர் சொன்னது, இந்த சொத்தத்தனை யார் கொடுத்தாரோ அவரே வாழறதுக்கு உண்டான வழியும் பண்ணி விடுவார். இந்த சொத்தை நான் சம்பாதிக்கல, ஆனால் இது இழந்த பிற்பாடு கவலைப்பட வேண்டியது என்னதில்லை. இந்த திட்பத்துல தான் அவர்கள் இருந்தார்கள். தஸ்ஸஹை நச்சிகேதா நாம புத்திர ஆச. அவருக்கு நச்சிகேதஸ்ங்கிற பிள்ளை இருந்தான். யாகம் தொடங்கித்து தகும்ஹ குமாரகும் சந்தம் தட்சிணாசு நீயமானாசு ஸ்ரத்தா விவேஷ சோமன்யத. ஒத்தத்திற்கா தாப்பனார் தட்சிணை கொடுத்துட்டு இருக்கார். இவாளுக்கு கோதானம் தட்சிணையா கொடுக்கிறார், அவளுக்கு ஸ்வர்ணதானம் கொடுக்கிறார், அவருக்கு ரஜத தானம் கொடுக்கிறார், அவருக்கு எள்ளு தானம் கொடுக்கிறார், அவருக்கு அரிசி தானம் கொடுக்கிறார், இவருக்கு கோதுமை தானம் கொடுக்கிறார். ஒத்தத்திற்கு ஒரு தானமா தீபதானம், தீபம் கொடுக்கிறார், வஸ்திர தானம், அன்னதானம், தீர்த்த தானம் என்று பலவிதமான தானங்களை அப்பா கொடுத்துட்டு இருக்கார். எல்லாத்தையும் பார்த்துட்டே இருக்கான். பீதோதகா ஜக்தத்ரிணா துக்ததோஹா நிரிந்திரியாக ஆனந்தா நாமத்தே லோகாஸ்தான்ச கச்சதி தாதத். அப்ப ஒன்னொன்னா தன்னுடைய நண்பர்களோட இந்த பிள்ளை பார்த்துட்டே வரான். கோசாலையில பசுமாடு நிறுத்தி வச்சிருக்கார். இந்த மாட்டை தான் அவர் யாகம் முடிக்கிறதுக்கு கோதானமா கொடுக்க போறாருன்னு பார்த்துட்டான். வேற யாரும் ஒண்ணுமே பேசல. ஆனா இந்த பார்த்த பிள்ளைக்கு மட்டும் சாஸ்திரத்துல எப்படிப்பட்ட பசுவை தானம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கோ அத போல ஒரு அடையாளமும் இந்த பசுவின் இடத்துல காணுமே. இது ஏதோ வத்தல் தொத்தலான்னா ஒரு மாட்டை இவர் நிறுத்தி வச்சிருக்கார். இதை கொடுத்து இவர் எந்த புண்ணிய லோகத்துக்கு போறார்? நாம யஜ்யம் பண்றோம்னு சொன்னால் அதை பண்ண வேண்டிய முறையில பண்ணாதான் பலன் கிடைக்கும். நாம எப்படியோ பண்ணிட்டு பெருமாள் பலம் கொடுக்கலையேன்னு சொல்லிட்டு இருந்தோம்னா அது பண்ண வேண்டிய முறை இருக்கும் இல்லையோ, அந்த முறை இல்லையேன்னு இவர் நினைக்கிறார். பீதோதகாக இதுகள் தண்ணி குடிச்சு ஒரு 10 நாள் இருக்கும் போல் இருக்கு. ஜக்த திருநாக இதெல்லாம் புல்லு மேஞ்சே ஒரு வாரமான இருக்கும் போல் இருக்கு. துக்த தோஹாக இதனிடத்துல பால கறந்து 2 மாசமான இருக்கும் போல் இருக்கு.
நிரிந்திரியாக மேற்கொண்டு இதுகள் குழந்தை கண்ணுக்குட்டி போடுறதுக்கு சக்தியே இல்ல போல் இருக்கு. அனந்தா நாமத்தே லோகாக தான் சகச்சதி தா ததது. நீர் சுகமா இருக்கக்கூடிய லோகத்துக்கு போனோமா, இல்ல இந்த லோகத்தை விட்டு ஏதோ ஒரு லோகத்துக்கு போய் அங்கேயும் துக்கத்தை அனுபவிக்க போறீரா? இதான் பிள்ளைக்கு பயம். இப்போ துக்கலோகத்தை விட்டுட்டு சுகலோகத்துக்கு போனோம்னு யஜ்யத்தை ஆரம்பிச்சுட்டு பண்ணிருக்கிற யஜ்யத்தை தப்பா பண்ணிட்டோம்னால் அப்ப இங்கிருந்து இன்னொரு துக்கலோகத்துக்குன்னா போவோம். இதை எப்ப பிள்ளை கேட்கிறானோ அவனுக்கு ஒண்ணு அப்ப உறுதியா தெரியுது, இங்கிருந்து இன்னொரு லோகத்துக்கு போறோம், சரீரத்திலேருந்து ஆத்மா விடுபடுவார், அவர் ஒரு லோகத்துக்கு போவார், அவர் திரும்ப இந்த லோகத்துக்கு வருவார். இந்த நம்பிக்கை இருக்கிறவன் தானே இந்த கேள்வி கேட்பான். இப்ப இந்த நம்பிக்கையே இல்ல, சரீரம் தொலைஞ்சு போறதோட ஆத்மாவும் போயிடுது அப்படின்னு நினைச்சுக்கிறோம்னு வச்சுங்க. அப்போ உயர்ந்த லோகத்துக்கு போறது, தானம் கொடுத்தா வேற லோகத்துக்கு போறது, லோகத்துக்கு போனவர் புண்ணிய லோகத்திலேருந்து திரும்பி வர்றது, இது எதையுமே அவன் நம்பியிருக்க மாட்டான். இந்த கேள்வியிலிருந்து அவன் இத்தனையும் நம்பிட்டாங்கிறது தெரியாது. அப்ப ஆத்ம ஞானம் இருக்கு, தேகத்தை காட்டில் ஆத்மா வேறுபட்டவர்னு புரிஞ்சுட்டார், பிறவி மறுபிறவி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறார். இந்த பிறவி முடிஞ்ச உடனே உயர்ந்த லோகத்துக்கு போலாம், ஒழுங்கா பண்ணலன்னா தாழ்ந்த லோகத்துக்கு போவோம், வெறும் இந்த லோகத்தோட முடிஞ்சு போயிட மாட்டோம். இது அவன் தெளிவா இருக்கான். அப்படியா? ஏன் இந்த பிறவி முடிஞ்ச உடனே இன்னொரு பிறவிதான் அடைஞ்சாகணுமானால் இந்த பிறவியில சம்பாதித்ததை அனுபவிக்கிறதுக்கு மற்றொன்று வேணுமோ இல்லையோ? ஏன் இங்கேயே அனுபவிச்சிடக்கூடாதா? சுமார் புண்ணியமாக இருந்ததுன்னா இங்கே அனுபவிக்கலாம். ஓஹோன்னு புண்ணியம் பண்ணியிருந்தா இந்த லோகத்துக்கு அதுக்கேத்த அனுபவம் கிடையாது, அதுக்கு சொர்க்கலோகத்துக்கு தான் போகணும். சுமார் பாப்பமா இருந்ததுன்னா இங்க அனுபவிச்சு விடலாம். ஓஹோன்னு பாப்பம் பண்ணியிருந்தால் அந்த அளவுக்கு தண்டனை இந்த லோகத்துல கிடையாது, அதனால நரக லோகத்துக்கு போக வேண்டியிருக்கு. இப்படித்தான் பல லோகங்கள். இப்ப இது இருக்குன்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம்னால், நான் பிறந்திருக்கேனோ இல்லையோ, இன்னாருக்கு மகனா பிறந்திருக்கேன் இப்படின்னு இருக்கிறேன். நீங்க ஒத்தொத்தரும் அதை போல இருக்கீங்க. இப்போ எல்லாருக்கும் ஒரு கேள்வி கேட்டுக்கலாமே, நாம இப்படி பிறந்தது எதனால பிறந்திருக்கோம்? ஏதோ ஒண்ணுத்தினால தானே பிறக்கணும், இல்லைன்னா காரணமே இல்லாம காரியம் வந்ததுன்னு ஆயிடும். நீங்க இன்னார ஆணா பிறந்திருக்கிறதோ, பெண்ணா பிறந்திருக்கிறதோ, உயரமா பிறந்திருக்கிறதோ, குள்ளமா பிறந்திருக்கிறதோ வேண்டாம், பிறந்திருக்கிறது பிறந்த மூல்யம். அப்ப இந்த பிறந்ததற்கு யார் காரணம்னால் யாரோ தர காரணம் சொல்லிட முடியாது. நான் பிறந்திருக்கிறதுக்கு நான் தான் காரணமா இருக்க முடியும். இன்னாருக்கு பிள்ளையா பிறந்ததுக்கோ, நம்ம வாழ்க்கையில என்னென்னது நடக்கிறதுக்கோ, இது இத்தனைக்கும் ஏதோ ஒரு காரணம் இருக்கணுமோ இல்லையோ? அந்த காரணம் யார்கிட்ட இருக்கணும்? என் காரணம் என் பத்னி கிட்ட இருக்கலாமா? பத்னியினுடைய காரணம் அவ எப்படி இருக்காங்கிறதுக்கு நான் காரணமாக முடியுமா? முடியாது இல்லையோ? அவளுக்கு ஜலத்துல போய் மழையில நனைஞ்சிட்டு வந்தோம்னா ஜலதோஷம் நனைஞ்சவனுக்கு தான் பிடிக்கணும். வீட்டோட ஒருத்தர் உட்கார்ந்து இருந்தார், வெளியில போய் ஒருத்தர் நனைஞ்சின்னு வந்தார், வீட்டுல இருந்தவருக்கு ஜலதோஷம் வந்துருத்துன்னா வராது. அப்ப யாராருக்கு என்னென்ன வருகிறதோ அந்த காரியத்துக்குண்டான காரணம் அவரிடத்திலேயே தானே இருந்தாகணும். நான் ஏதோ பண்ணியிருந்தா தான் இன்னைக்கு நான் இப்படி இருப்பேன், இப்ப நான் என்ன பண்ணிட்டு இருக்கேனோ அதை நான் நாளைக்கு அனுபவிச்சு தான் ஆகணும். அப்படிங்கறதுனாலேயே மறுபிறவிய ஒத்துக்க வேண்டியிருக்கு. நான்கிற ஒருத்தர் தனியா இருக்கணும். இந்த தேகத்தோட முடிஞ்சு போயிட்டேன்னு வச்சுங்க, இந்த உடம்பு அழியரிச்சே எல்லாமே முடிஞ்சு போயிடும். அப்படின்னு இருந்தா என்ன ஆபத்துன்னா, இந்த உடம்போட நான் என்ன புண்ணியம் சம்பாதிச்சிருந்தாலும் அனுபவிக்காமலே கூட போயிடலாம், என்ன பாவத்தை சம்பாதிச்சிருந்தாலும் தண்டனை அனுபவிக்காமலே கூட போயிடலாம். அப்பவும் என்ன தெரியுமா சமுதாயத்தில் ஆபத்து வரும்? ஓ, அப்ப என்ன வேணா பாப்பம் பண்ணிட்டு தப்பிச்சுடலாம் அப்படிங்கிற எண்ணமே நின்னுடும். அப்படின்னா நல்ல புண்ணியம் பண்ணிட்டு இழந்துட போறமேன்னு பயப்பட மாட்டான், நல்ல பாப்பம் பண்ணிட்டு தப்பிச்சுடலாமேன்னு சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருவோம். அதனால அப்படி இல்லை. தெய்வம் அதை போல லோகத்தை சிருஷ்டிக்கவே இல்லை. என்ன புண்ணியம் பண்ணிருந்தாலும் அதற்குரிய பலம் உண்டு, என்ன பாபம் பண்ணிருந்தாலும் அதற்குரிய தண்டனையும் உண்டு. அந்த தண்டனை காலம் இந்த பிறவிக்குள்ள இருந்தா இந்த பிறவிக்குள்ளே அதிகமா இருந்ததுன்னா நீங்க ஒண்ணு கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒருத்தர் ஒரு தண்டனை பண்ணிட்டார், ஆளோ ஒரு கொலை குற்றவாளி, அவருக்கு ஒரு தண்டனை கொடுப்பா. அப்போ சேர்த்து கொடுப்பா தெரியுமா தண்டனைய? இதுக்காக 8 வருஷம், அதுக்காக 6 வருஷம், இதுக்காக 6 வருஷம், அனைத்தையும் ஒரே காலத்தில் இவன் அனுபவிக்க கடவான். இது எதுக்கா தெரியுமா அப்படி சொல்ற? என்ன, நீதிமன்றத்துக்கு இவனுடைய ஆயுசு 65 70 75 தெரியும். அதனால அதுக்குள்ள இவனை மொத்தம் அனுபவிச்சு முடிச்சாகணும்னு அவன் நினைக்கிறா. இவன் பண்ண தப்பே 50 வயசுக்கு பண்ணிருப்பான், கூட்டி கழிச்சு பார்த்தா இன்னும் 60 வயசு தண்டனையே வரும். அப்ப எப்படி கொடுக்கறது? 60 வருஷம் கொடுக்க முடியாது சொல்லு. அதனாலதான் எல்லாத்தையும் சேர்த்து என்ன பண்ணாலும் அப்பப்ப வேற திடீர்னு விடுதலை பண்ணணும்னு வேற சொல்லிடுறா, அதுவும் தெரியாது. ஆக மொத்தத்தையுமே ஒரு 75க்குள்ள கணக்கு பண்ணி முடிச்சிருவா. அப்புறம் ரொம்ப வயதானவர்களா இருந்தா அதுக்கு விடுதலை பண்ணுவா. அதனால மொத்தத்தையும் கணக்கு பண்ணி சமமா ஏக காலத்தில் மொத்தத்தையும் அனுபவிச்சு விடட்டும். இது நமக்கு இருக்கிற நீதிபதிக்கு பயம்.
ஆனா பகவான்கிற நீதிபதிக்கு அந்த பயம் ஏன் இல்லைன்னால் அவர் இது இத்தனையும் தனித்தனியாவே அனுபவிக்கட்டும்ங்கிறார். அப்பவும் 75 வயசு ஆயிடுமேன்னா அடுத்த பிறவியில பாத்துக்கலாங்கிறார். இவ்வளவுதான் வித்தியாசம். இவாளை பண்ண முடியலேன்னு சொன்னால் அடுத்த பிறவி தண்டனை கொடுக்க இவாளுக்கு தெரியல, அதனால கொடுக்கல. பெருமான் அடுத்த பிறவியை கொடுத்துட்டு இருக்காருன்னால் எத்தனை காலமானாலும் அந்த பிறவி அந்த பிறவி அந்த பிறவி நானே நானாவித நரகம் புகும் பாவம் செய்தேன்னு திருமங்கியாழ்வாருடைய பாஷம். எத்தனை நரகத்துக்கு போறோமோ, எத்தனை தரம் திரும்பி வந்திருப்போமோ, இத்தனை நாம தான் பண்ணிருக்கோம். அப்ப காரணமும் நம்ம கிட்ட தான் இருக்கு, காரியத்தை நாம தான் அனுபவிக்கிறோம். இது இந்த பிள்ளை நன்னாவே நம்பியிருக்கான். ஆனால் அவன் கேட்ட கேள்வியிலிருந்தே தேகத்தை காட்டில ஆத்மா வேற, இந்த பிறவிக்கு முன்னாடியும் பிறவிகள் இருந்திருக்கு, இந்த பிறவிக்கு பின்னாடியும் நமக்கு ஜென்மங்கள்லாம் இருக்கத்தான் போறது. அப்ப எங்க போறோங்கிறது அவனுக்கு தோணி இவர் புண்ணியலோகத்துக்கு போனங்கிறதுக்காக யஜ்ஞம் பண்ண ஆரம்பிச்சுட்டு இத போல தப்பான மாட்டை, லட்சணமே இல்லாத பசுமாட்டை போய் இவர் தானம் பண்ணிருந்தார்னால் அப்ப எப்படி புண்ணியலோகத்துக்கு போவார்னு தான் பிள்ளைக்கு சந்தேகம். நந்தா நாமத்தே லோகாக தான்ச கச்சதி தா ததத் சஹோவாச்ச பிதரம் தாத்த கஸ்மை மாம் தாஸ்யசீதி த்விதீயம் திருத்தீயம் தகும் ஹோவாச்ச மிருத்யவேத்வா ததாமீதி. அப்ப பிள்ளை நொடுக்க போனான். அவர் ஏதோ தட்சிணை எல்லாம் கொடுத்துட்டு இருக்கார். குறுக்க ஒரு தரம் போய் எந்த புண்ணிய லோகத்துக்கு போறதா இந்த பசுமாட்டை நீர் தானம் பண்றீர்? ஒரு தரம் கேட்டான், அவருக்கு பிடிக்கல, முகத்தை சுழிச்சார். 10 நிமிஷம் வச்சு 2ஆம் தரம் போய் கேட்டான், எந்த புண்ணிய லோகத்துக்கு போறதா இந்த பசுமாட்டை நீர் தானம் பண்ணிருக்கீர்? பிடிக்கல. 3ஆம் தரம் போய் கேட்டான். இதை திரும்ப திரும்ப தொந்தரவு பண்ண உடனே அவர் கொஞ்சம் பிடிக்கல அவருக்கு. அதனால கஸ்மை மாம் தாஸ்யசீதி, என்ன யாருக்கு கொடுக்க போற, என்ன யாருக்கு கொடுக்க போறேன்னு கேட்டதுலே சட்டுன்னு நிதானம் இழந்து போய் அவர் நிதானத்தோடே வச்சாரோன்மோ நமக்கு தெரியாது. மிருத்யவேத்வா ததாமி, உன்னை மிருத்யு தேவதைக்கு கொடுத்துட்டேன்னு சொன்னார். பகூநாமேமி பிரதமோ பகூநாமேமி மத்தியமா கிம் சித்யமஸ்ய கர்த்தவ்யம் என்மயாத்ய கரிஷ்யதி. உடனே பிள்ளை ஒண்ணும் கலங்கல, தனிமேல வந்து உட்கார்ந்துட்டான். நம்ம அப்பா நம்மளை பார்த்து மிருத்யுவுக்கு உன்னை கொடுத்துட்டேன்னு சொல்லியிருக்காரு, நான் சரியான மாணவனா தானே நடந்துட்டேன், அப்பாவுக்கு ஒழுங்கான பிள்ளையா தானே இருந்திருக்கேன், மேல்படி மாணவர்கள் எப்படி பண்ணணுமோ அப்படியெல்லாம் நான் நடந்துட்டு இருக்கேனே, நடுத்தர மாணவனை போல இருந்தேனா, தாழ்ந்தவனை போல இருந்தேனா, எதை போல நான் இருந்திருக்கேன், இப்ப என்னை மிருத்யுவுக்கு கொடுத்துடுறேன்னு அப்பா சொல்றாரு, இது கொண்டு என்ன சாதிக்க போகிறார்? நேர்மையா யோசித்தான். ஒருவேளை என்ன மிருத்யுவுக்கு கொடுத்து இந்த யஜ்ஞம் பூர்த்தி ஆகும் நினைக்கிறாரோ, என்ன மிருத்யு கொடுக்கறதுனால புண்ணியலோகத்தை அடையலான்னு தாப்பனார் நினைக்கிறாரோ என்றெல்லாம் சிந்திக்கிறான். யமஸ்ய கர்த்தவ்யம் என்மயாத்ய கரிஷ்யதி, என்னை எதற்காக கொடுக்கிறேன்னு சொன்னார், கொடுத்ததுனால என்ன இப்ப அவருக்கு லாபம் என்று யோசித்தவன் அனுபஷ்ய யதா பூர்வே பிரதிபஷ்ய ததாபரே சஸ்யம் சஸ்யமிவ மர்த்திய பச்சதே சஸ்யமிவாஜாயதே புனः. அப்புறம் தாப்பனார் இருக்கிறதா நினைச்சுன்னு பிள்ளை சொல்றான், தாப்பனாரே நீர் என்ன பார்த்து சாபம் கொடுத்துட்டீர், நானுக்கு கொடுத்துட்டேன், மிருத்யுவுக்கு கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டீர். முன்னாடி இருக்கிறவாள்லாம் யாகம் பண்ணவா எப்படி நினைச்சு பண்ணிருக்காரோ நீரும் அதே மாதிரி நினைச்சு பண்ணீரா? இப்ப யாகம் பண்ணிட்டு இருக்கிறவாள்லாம் என்ன யோசிச்சு பேசுவாளோ அத போல நீர் யோசிச்சுட்டு இருக்கீரா, இல்ல தான் தோன்றித்தனமா நீரா எதையான்னு சொல்லிட்டீரா? இதான் அவன் கேள்வி. ஆனா அடியேன் தான் இப்ப 3வது சொன்னேன், அந்த பிள்ளை கேட்கல. அவன் கேட்டது முதல் 2 மட்டும்தான். முன்னாடி யாரெல்லாம் யஜ்ஞம் பண்ணிருப்பாளோ அவ எப்படி சொல்லிருப்பாளோ அப்படி யோசித்து தான் சொல்லிருக்கிறா. இப்ப யாரெல்லாம் யஜ்ஞம் பண்ணிருப்பாளோ அவர்கள் எப்படி யோசித்திருப்பாளோ அப்படி யோசித்து தான் நீர் சொல்லிருக்கிறா என்றால் முன்னாடி பண்ண வாழ்ந்த மீறி பண்ணக்கூடாதுன்னு அர்த்தம். நாம் எப்படி நடந்து கொள்ளுகிறோமோ அப்படி இது முன்னோர் மொழிந்த முறை தப்பாமல் கேட்டுன்னு கேள்விப்படுகிறோம். மணவாள மாமனிகள் உபதேச ரத்தனமாலே ரொம்ப ஆச்சரியமா சாதிக்கிறார். முன்னோர் மொழிந்த முறை தப்பாமல் கேட்டு பின்னோர்ந்து தாமதனை பேச வேண்டும், மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியேல் அப்படின்னு ஆண்டாளுடைய பாசம். நம்ம முன்னாடி இருக்கிற ரிஷிகள்லாம் எப்படி பண்ணிருக்காளோ அதையும் கண்டிப்பா யோசித்து ஆராய்ஞ்சுதான் நம்ம பண்ணணும். வேதம் மட்டும் பிரமாணமாகாது, தர்மஜ்ய சமய பிரமாணம் வேதாச்ச, வேதங்கள் பிரமாணம். வேதத்தை தெரிஞ்சுட்டு நடக்கிறவா இருக்கா பாருங்க, அவர்களுடைய ஆச்சார அனுஷ்டானம் ரொம்ப முக்கியமான பிரமாணம். வெறும் வேத புஸ்தகத்தை மட்டும் படிச்சுட்டா போறாது, ஆழ்வார்களுடைய பாசுரத்தை மட்டும் படிச்சா போறாது, அவர்களுடைய சரித்திரத்தை படிக்கணும். அவ குரு பரம்பரைன்னு சொல்றோமோ இல்லையோ, அதுக்கு தான் அந்த கதையை நிறைய படிப்போம். நம்ம கூட தோணும் இந்த கதை எத்தனை நாள் சுவாமி படிக்கிறது. அதே முதலாழ்வார்கள் உடனே திருக்கோவலூர் மிருகொண்டு மகர்ஷிய ஆசிரமம், மழையா பெஞ்சின்றது, பெருமாள் உள்ள வந்தார், வையந்தகளியா வார்கடலினையாக அன்பேதகளியா ஆர்வமேனையாக திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன். திருமழிசை ஆழ்வார் ஒரு பெரம்பு புதர்ல பிறந்தார், அவர் கணிகண்ணன் சிஷ்யன் இருந்தார், யதோக்தகாரி பெருமாள் சொன்னபடி கேட்டார். இதே கதை தானே சொல்லுவீள்.
கண்டிப்பா அதே கதை தான் சொல்லுவோம், மாத்தவே மாட்டோம். இன்னும் 10 வருஷம் இல்ல, 50 வருஷம் இல்ல, 10 லட்சம் வருஷம் கூட்டாலும் இதே திருமிழியாழ்வார் கதை தான், இதே பொய்யாழ்வார் கதை தான். ஏனால் அவர்கள் என்ன நடத்த, அவர்களுடைய ஆச்சார அனுஷ்டானம் என்னவோ அதை பார்த்து நாம நடந்துக்கிறதுக்கு நிறைய இருக்கு. அதனாலதான் பிள்ளை அப்பாட்ட கேட்டான், இப்போ இதெல்லாம் முன்னோர் சொன்னது தானா, இல்ல நீரா ஏதான முடிவெடுத்து என்ன மிருத்யு கொடுக்கிறேன்னு சொல்றீரா என்று நினைச்சிட்டு இருக்கான் வைஸ்வானரா. ஆனால் இதெல்லாம் பேசுறதுக்குள்ள சிறந்த பிராமணர், அதுவும் யஜ்ஞம் பண்ணிட்டு இருந்த பிராமணர் இல்லையோ, அதே சமயத்துல உனக்கு மிருத்யு கொடுக்கிறேன்னு சொல்லவே பிள்ளை சடக்குன்னு புறப்பட்டு மிருத்யுவனுடைய வாசலுக்கு போயிட்டான். நரகத்வாரத்துல போய் காத்துட்டு இருக்கான். அவர் அப்ப பார்த்து வெளியூருக்கு போயிருக்கார். தன் ஊர்ல இருந்தாலே தாங்காது, இன்னும் வெளியூருக்கு வேற யமன் வந்தாருன்னா என்ன ஆகும். அவர் அப்படியே கொஞ்சம் எல்லாம் மேற்பார்வை பார்ப்ப போது. இப்போ ஒரு நிறுவனத்தை நடத்திட்டு இருக்கிறவாள்லாம் இங்க எப்படி இருக்கு, அங்க எப்படி இருக்கு, அங்க எப்படி இருக்குன்னு பார்க்க போவாளோ இல்லையோ, அதை போல இவரும் பார்க்கப்பட்டார் போடு. அதனால ஆங்காங்க வந்தார். வைஸ்வானரா பிரவிசத்யதிதி பிராமணோ கிருஹான் தஸ்ஸே தாகும் சாந்திம் குர்வந்தி ஹர வைவஸ்வதோதகம். 3 நாள் பிள்ளை இரவு பகல் இல்லாமல் வாசல்லையே காத்துட்டு இருந்தா. நம்ம வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வந்திருக்காருனால் அவருக்கு உடனே அர்க்யம் பாத்தியம் ஆச்சமனியம் சமர்ப்பிக்கணும், உட்கார்த்தனம், ஆசனம் கொடுக்கணும், விசிறணும், அவருக்கு என்ன சாப்பிடுறீன்னு கேட்கணும், ஆஸ்வாசப்படுத்தணும். இப்படி இருக்கிறதான் விருந்தோம்பல்னு சொல்றோம் இல்லையோ. ஆதித்யம், அதிதினாலே திதி பார்க்காம வர்றவர் தான் அதிதி, சொல்லுட்டெல்லாம் வரமாட்டார். இன்னைக்கு பெரிய தப்பு நாம பண்றது, ஆறா இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு வரலாமான்னு கேட்டுண்டு வரணும்னு நினைக்கிறோம். அது அதிதியே இல்லேவா, திதி பார்க்காம வந்தா தான் அதிதி. அந்த நாள்ல கோவில் இருக்கிற கிராமத்துல கொடுத்துன்னு இருந்தோம், என்ன உற்சவம்னாலும் என்ன சேவிக்கணும்லாம் ஆறான்னு வந்துருவா. பைய வச்சுக்கிறேன்னு வா, பைய மட்டும் வச்சுட்டு போவாளா, 2 நாள் தங்கிவிட்டு தான் போவா. சொல்றது மட்டும் பைய வைக்கிறேன்றா, பைய வச்சுங்க தான் சொல்லுவோம். திண்ணையில படுத்துக்கிறேன்னு வா, உள்ளதான் வந்து படுத்துப்பா, சாப்பாடும் போட்டுத்தான் ஆகணும். அதான் ஆதித்யம். இந்த நாள்ல 2 இல்ல, அத போல வர்றதுக்கு யாரு தயாரா இல்ல, வந்தா உள்ள வர்றதுக்கு நமக்கு தைரியம் இல்ல. 2 இல்லையே, யார் வரப்போறா தெரியாது, என்னத்தை எடுத்துன்னு போட போறா தெரியாது, அந்த பயமா எடுத்துப்போ. வர்றவர்களும் அப்படிலாம் வர்றதே இல்லை. கூப்பிட்டு 4 நாள் முன்னாடி பேசிட்டு வரலாமா பார்க்கலாமா அப்படின்னு கேட்டுன்னு தானே வர்றோம். எங்கேயான ஒரு மருத்துவமனையில ஆஸ்பத்திரியில இருக்காருனாலும் 4ல இருந்து 5 மணின்னு வச்சுட்டா, அப்பதான் போக முடியும். முன்னாடி போக முடியாது, பின்னாடி போக முடியாது. ஒத்தரையும் இப்ப பாக்குறதுக்கே வழிப்பில்லை. ஆனா அதித்தின்னு வந்துட்டால் ஆர்க்கியம் பாத்தியம் சமர்ப்பிக்கணும். அது சமர்ப்பிக்காத ஒரு அதித்திய கவனிப்பில்லாத வச்சுட்டோம்னு வச்சுங்க. வந்துட்டார் ஒருத்தர் காத்துட்டு இருக்கார், அவரை நம்ம சரியா கவனிக்கல, இப்படி விட்டுட்டா அதனால வீடே கொதிச்சு போடுமா. அதனால யமதர்மராஜனுடைய பத்னி, அவர் யமன் 3 நாள் கழிச்சு திரும்பி வந்த உடனே பதறிக்கொண்டு தன்னுடைய பர்த்தாவனிடத்துல சொல்றா, நீர் என்ன சென்னீரோ தெரியல, இந்த பிராமண பிள்ளை இங்க வந்து 3 நாளா காத்துட்டு இருக்கான், அவன் வந்த நிலையில இருந்த அர்க்கியம் பாத்தியம் ஆச்சமனிய சமர்ப்பிக்காதனாலே நம்ம வீடே அப்படியே நெருப்பு பிடிச்சாப்புல தகிச்சுட்டு இருக்கு. யமனுடைய வீடு நெருப்பு பிடிச்சாப்புல தகிச்சுட்டு இருக்கான், ஒரு வந்திருக்கிற அதிதிக்கு அர்க்கியம் கொடுக்காதனாலே. அப்படின்னா அது எவ்வளவு முக்கியமானதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். நாம நினைக்கிறோம் எல்லாத்தையும் தகிக்கிறவர் யமன், மொத்தத்தையும் நெருப்பு பிடிச்சு ஆட்டுறவர் யமன் விட்டு, யமனையும் நெருப்பு ஆட்டும், அவரும் தர்மத்தின்படிதான் நடந்தாக வேண்டும். அதனால நம்ம வீட்டுக்கு ஒரு அதிதி வராருனால் அவ்வளவு சத்காரம் பண்ணணும், முதல்ல கூப்பிட்டு உட்காத்தி வச்சு தீர்த்தம் கொடுக்கணும் இல்லையோ. அதனாலதான் தர்மபத்னி வந்த உடனே சொல்றா, இங்க வாங்கோ, முதல்ல போய் அவருக்கு அர்க்கியம் பாத்தியம் ஆச்சமனியத்தை சமர்ப்பிக்கணும். தாகும் சாந்திம் குர்வந்தி ஹர வைவஸ்வதோதகம். வைவஸ்வதன் விவஸ்வான் சூரியன், வைவஸ்வதன் விவஸ்வானுக்கு மகனாக பிறந்த யமன், யமனுக்கு கூட பிறந்தவள் தான் யமி, அவள் தான் யமுனா நதி. யமுனா நதி யமதர்மராஜனுக்கு கூட பிறந்தவள். 2 பேருமே இவளுக்கு சூரிய தனையான்னு ஒரு பேர் உண்டு. சூரிய பகவானுக்கு மகள், யமனுக்கு கூட பிறந்தவள் இவர் யமன். அப்ப வைவஸ்வதோதகம் ஆஷா பிரதீக்ஷே சங்கதம் சூன்ருதம் சூன்ருதாம் சேஷ்டாபூர்த்தே புத்திரபசூச்ச சர்வான் ஏதத் விருங்க்தே புருஷஸ்யால்பமேதசா யஸ்யான் அனஷன் வசசி பிராமணோ கிருஹே. ஒரு பிராமணன் நம்ம வீட்டில் வந்து பட்டினி கிடந்தான் என்றால் எப்பேற்பட்ட வேதவித்தா இருந்தாலும் அவனுக்கு அது ஆபத்து தான். அதனால யமதர்மராஜனே, நமக்கு இந்த பொல்லாப்பு வேண்டாம், அவனுக்கு வேண்டியதை செய்யும். யமன் வெளியில வந்தார், சிரிச்சுட்டே பிள்ளை கிட்டக்க வந்து தோள் மேல கைய வச்சிருந்தார். யோசிச்சு பாருங்க, நம்ம தோல்ல யமன் வந்து கைய வச்சிருந்து என்னமா இருக்கேன்னு கேட்டா நம்ம நிலைமை எப்படி இருக்கும்னுட்டு கலங்கல. அந்த பிள்ளை தைரியமா நின்றுதான். அப்பா சொல்லிருக்கார், நான் இங்க வந்திருக்கேன், இங்க வர்றதுக்கு உண்டான எந்த பாப்பமும் நான் பண்ணல, ஆனா எங்க தந்தையார் பிராமண வாக்கியம் சொன்னாருங்கிறதுக்காக நான் இங்க வந்திருக்கேனே தவிர மற்றபடி என்னிடத்துல யமனுடைய பட்டணத்துக்கு வர்ற ஒரு குற்றமும் நம்ம கிட்ட இல்ல. அதுல பிள்ளையும் தெளிவா இருந்திருக்கான். இந்த தெளிவு நம்ம கிட்டையும் வரணும்.
இல்லையே, பழைய பாபங்கள் இருக்குமேனால் அதுக்குத்தான் மொத்தத்தையும் தொலைக்கணும்னு சரணாகதி அனுஷ்டிக்கிறோம். பகவானிடத்துல சரணாகதி பண்ணி என் பாபத்தை எல்லாம் தொலைச்சிருன்னு அப்புறம் தொலைச்சிருவார், தொலைஞ்சு போச்சுன்னு நம்பணும், நம்பித்தான் ஆகணும். ஏன்னா நமக்கு தொலைக்கிறதுக்கு வேற வழி கிடையாது. இப்போ அவர் தொலைக்கிறேன்னு உறுதி கொடுத்திருக்கார், எங்கிட்ட வேற வழி இல்லை. கண்ணன் அகம் துவா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மாசுச்சா, நான் உன்னை எல்லா பாபங்களில் இருந்து விடுவிக்கிறேன் என்று கண்ணன் சொல்லிட்டார். ஒன்னும் அவரானு பொய் சொல்றவரா இருக்கணும், இல்ல எனக்கான என் பாபங்களை போக்கிக்கிற சக்தி இருக்கணும். ரெண்டும் இல்ல. அவரும் பொய் சொல்லாதவர், எனக்கு சக்தி கிடையாது. அப்ப அவர் சொல்லியிருக்கிறத தானே நம்பி ஆகணும். நம்ம பாபம் இத்தனை நாள் பண்ணது தொலைஞ்சு போச்சு, அந்த கண்ணன் அனுகிரகத்தால இனிமே நாம் பாப செயல்களில் ஈடுபட போறதில்லை. இந்த உறுதி இருக்கு நம்ம கிட்ட. ரெண்டே ரெண்டு தான் வேணும். ஒன்னும் இனிமே பாபம் பண்ண மாட்டேன். ரெண்டாவது, இதுவரைக்கும் இருந்த பாபத்தை தொலைத்த கண்ணனுக்கு நன்றி உள்ளவனா இருப்பேன். இந்த ரெண்டு எண்ணத்தோட வாழ வாழ ஆறாளமா சாஸ்திரம் சொன்னபடிக்கு பகவான் மோட்சமே கொடுத்துருவார். அடுத்த பாபத்துக்கு போகக்கூடாது. இப்பேற்பட்ட வாழ்க்கையை கொடுத்திருக்கிற பகவானிடத்துல கிருத்தஜதையோட நன்றியோடு எப்போதும் இருக்க வேண்டும். அந்த விஷயத்தை பிள்ளை நன்னாவே புரிஞ்சுட்டு இருக்கான். அதனால அவன் கலங்குறதாவே இல்லை. அப்ப அவன் நினைக்கிறான், திஸ்ரோ ராத்திரீர் யதாவாசீத் கிருஹே மேனஷ்ணன் பிரம்மன் அதிதிர் நமஸ்யா நமஸ்தேஸ்து பிரம்மன் ஸ்வஸ்திமேஸ்து தஸ்மாத் பிரதி த்ரீன் வரான் விரணீஸ்வ. உபனிஷத்தை எப்பவுமே சுருக்கமா சொல்லணும், வளவளான்னு இழுக்கவே இழுக்காது. ஏ பிரம்மன், பிராமண பிள்ளையே, 3 நாள் சாப்பிடாமல் என் வீட்டு வாசலில் பட்டினி இருந்தாயாமே, குற்றமாகி போயிட்டு என் வணக்கத்தை ஏற்றுக்கொள். எவ்வளவு நேர்மை யமன் பேசுறா பாருங்க. நமக்கு இந்த மாதிரி ஏதாவது சக்தி இருந்து ஒருத்தர் மூலமா தப்பே நடந்திருந்தா கூட, ஆமாண்ணா எனக்கு இருக்கிற சக்தி இவங்கிட்ட மன்னிப்பு கேட்கணுமாண்ணா, இதான் உடனே நமக்கு வருகிற எண்ணம். யமனாகவே இருந்தாலும் தப்பு தப்பு தான். அப்படி இல்லைன்னால் பரபிரம்மா அவரையும் விடாது. யமனுக்கும் பாப கணக்கு யோசிச்சுங்க, யமனுக்கும் பாப கணக்கு வரும். தவறு செய்தா பாப கணக்கு தான். ஆணி மாண்டவியர்னு கதை கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? அவர் தான் விதுரடா பிறந்திருக்கார். மாண்டவியர்னு ஒரு ரிஷி. அந்த ரிஷிக்கு ஏனோ அவர் தப்பே பண்ணாதோ தண்டனை கிடைச்சிடுத்து. அவரை ராஜா கழுவுல ஏத்திட்டான். பாதி தூரம் போகிறச்சே தன்னுடைய யோக பலத்தால நிறுத்திவிட்டார். தபோபலத்தால நின்று இறங்கி நேர யமனிடத்துல போனார். இந்த திருட்டு நான் பண்ணவே இல்லை, ஆனா தேவையில்லாம ராஜாவினிடத்துல சிக்கிட்டு இருக்கேன், எனக்கு தண்டனை கொடுத்திருக்கார், ஏன் இந்த மாதிரி தப்பான தண்டனை எனக்கு கொடுத்தேன்னு யமன்கிட்டே போய் கேட்டார் அவர். யமன் கொஞ்சம் என்ன நடந்ததுன்னு யோசிச்சுட்டு, போன பிறவியில் உமக்கு 8 வயசா இருக்கிறச்சே ஒரு பட்டாம்பூச்சியை பிடிச்சு ஊசியில ஏத்தினீர், அதே போல உமக்கு இந்த பிறவியில தண்டனை இப்ப கிடைச்சிருக்குன்னு சொன்னான். அதுக்கு இவர் திருப்பி கேட்டுட்டார், இல்ல நான் போன பிறவில எந்த வயசுல பண்ணதா சொன்னேன்? 8 வயசுல. 12 வயசு வரைக்கும் ஒரு குழந்தை பண்ற குற்றம் கணக்கு கிடையாதுன்னு தர்மசாஸ்திரம். அந்த தர்மத்தை நீ தான் படிச்சுட்டு யம தர்மராஜனா நீ உட்கார்ந்து இருக்க. எப்ப நீதிபதிக்கே சட்டம் தெரியலையோ தப்பு தப்பு தான். ஆகவே நீ போய் பூலோகத்துல பிறக்கணும்னு ஆணிமாண்டவியர் சாபம் போட்டார். அது கிணங்கத்தான் யம தர்மராஜன் விதுரராக வந்து பிறந்தார்னு சரித்திரம். அவரையும் விடாது. எதுவா இருந்தாலும் பற்றினது பற்றினதே. ஒன்னே ஒண்ணுதான் போறதுக்கு வழி, கண்ணன் திருவடிகளே சரணம். இதான் வழி. அதை அவர் தொலைக்கிறேன்னு ஒத்துக்கிறார். அது ஒத்துண்ட பிற்பாடு நாம திரும்ப திரும்ப தப்பு பண்ணிட்டே இருக்கக்கூடாது. விட்ட இடத்துக்கு வருவோம். திஸ்ரோ ராத்திரிஹி யதவசாத் யசவசாத் சீர் கிருஹே மேனஷ்ணன் பிரம்மன் அதிதிர் நமஸ்யா. ஹே பிரம்மன், எனக்கு அதிதியா வந்திருக்கீர், முதல்ல உமக்கு நமஸ்காரம். 3 ராத்திரி பட்னி இருந்தீராமே, அந்த 3 ராத்திரி பட்னியை சரிப்படுத்துறதுக்காக அதற்கு பிராயசித்தமா உமக்கு 3 வரங்களை தரேன். என்ன வரம் வேணுமோ கேட்டு வாங்கிக்கோ என்ன யமனு சொல்லிட்டார். இப்போ குழந்தை ஒண்ணா கேட்க போறான். நச்சிகேதா முதல் வரம் கேட்க போறார், 2வது வரம் கேட்க போறார். இது வரைக்கும் நன்னா போச்சு. 3வது வரத்துக்குள்ளதான் குழப்பம் ஆரம்பிச்சுடுது. முதல் வரம் என்னன்னு பாப்போம். சாந்த சங்கல்ப சுமனா யதா ஸ்யாத் வீதமன்யு கௌதமோ மாபிபிருத்யோ தத் பிரசிருஷ்டம் மாபி வதேத் பிரதீத ஏதத் திரயாணாம் பிரதமம் வரம் விருணே. இந்த 3 வரங்களுக்குள் இதை முதல் வரமாக கேட்கிறேன். என்னவெனில், எங்க அப்பா எப்பவுமே சாந்தர், சமாஹித சித்தம் இருக்கிறவர், ஒழுங்கா யஜ்யமெல்லாம் பண்ணவர். ஏதோ ஒரு மாடு தப்பா போச்சேங்கிறதுக்காக நான் கேட்டேன், அதுக்காகத்தான் கோவிச்சுட்டார். அவர் கோவிச்சு உன்னை மிருத்யுவுக்கு கொடுக்கறேன்னு சொன்னதோட கிளம்பி நான் வந்திருக்கேன். இப்பவும் என் மனசுல அவர் அதே கோபத்தோட வெடிச்சிருக்காப்புலதான் இருக்கு. எனக்கு அதுதான் பயமா இருக்கு. இப்போ நான் திரும்ப நீ அனுப்பிச்சு வச்சுட்டியானால் இப்ப நீ உள்ள சேர்த்துக்க போறது இல்ல. ஏன்னா நீ வரம் கொடுக்கறேன்னதுல இருந்து எனக்கு நரக்கம் இல்லைன்னு அப்பவே தெரிஞ்சு போச்சுட்டான்.
நீ 3 வரம் கொடுக்கறேன்னு சொல்லிட்டு வரத்தை வாங்கிட்டு உள்ள யாரான்னு போவாளா? அது இல்லேன்னு தெரியறது. நான் திரும்பித்தான் போயாகணும். அப்ப பேசும்போதே இந்த பிள்ளைக்கு இதெல்லாம் புரிஞ்சு படுறது. எப்ப நீர் 3 வரம்னு சொன்னீரோ நம்ம பேர்ல குற்றம் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. நான் திரும்பி போயாகணும். போனால் அந்த கோபத்தோட குதிச்சுட்டு இருக்கிற என் தந்தையாருடைய முகம் தான் எனக்கு இப்ப ஞாபகமே இருக்கு. அவருக்கு அதுக்குள்ள கோபம் அடங்கி இருக்கணும்னு கேட்க ஆரம்பிச்சான். நான் இங்க வந்துட்டு போறதுக்குள்ள அவர் கோபம் போயிடணும். சுமனா யதா சியாத் வீதமன்யு கௌதமோ மாபிமிருத்யா மிருத்யோ. ஏ மிருத்யோ, மிருத்யு தேவதையான யமதர்மராஜனே, கௌதமர் என்னுடைய தந்தையார் கோபம் அடங்கினவரா இருக்கட்டும், சுமனஸ்ஸ உடையவராக இருக்கட்டும். தத் பிரசிருஷ்டம் மாபி வதேத் பிரதீத ஏதஸ்திரயாணாம் பிரதமம் வரம் விருணே. இதுதான் எனக்கு முதல் வரம். திரும்பி போன உடனே அப்படியே எங்க தகப்பனார் ஏத்துக்கணும். அவருக்கு கோபமே இருக்கக்கூடாது. முதல் வரத்தை கொடுத்துடுறார் யமன். யதா புரஸ்தாத் பவிதா பிரதீத ஔத்தாலகிர் ஆருணிர் மத் பிரசிருஷ்டா சுககும் ராத்திரீஹி சயிதா வீதமன்யு துவாம் ததிருஷிவான் மிருத்யு முகாத் பிரமுக்தம். மிருத்யு முகத்திலேருந்து வெளியில வந்த பிள்ளைய பார்த்து யார்தான் சந்தோஷிக்க மாட்டா மகனே? இது யமன் சொல்றாரு. இப்போ யமன் பட்டணத்துக்கு போனேன், மிருத்யுவை பார்த்தேன், கொஞ்ச நாள் பேசிட்டு இருந்தார், நிறைய வார்த்தாலாபம் எல்லாம் பண்ணிட்டு சுகமானு கேட்டு திரும்பி வந்துட்டேன் இப்படின்னு யாரான்னு சொல்ல முடியுமா? அந்த மகாபாகியம் உனக்கு கிடைக்க போறது. இப்போ திரும்பி போ. உன்னுடைய தகப்பனார் ராத்திரி தூங்கி எழுந்திருக்கிறதுக்குள்ளே கார்த்தால சமாதானம் அடைஞ்சிடுவார். இரவு தூங்க போகும்போது ஒரே கோபமா இருக்குமா. 8 மணி நேரம் தூங்கி கார்த்தால எழுந்த உடனே பார்த்தா ரொம்ப திருப்தியா இருப்பாளாம். அத போல உங்க தகப்பனார் கோபத்தை மறந்து விட்டோம்ங்கிறான். சொல்றது தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரே கோபம், பசின்னா கோபம், சாப்பிட்ட உடனே கோபம் அடங்கி போயிடும், தூக்கம் வரலன்னா கோபம், தூங்கி எழுந்த உடனே கோபம் எல்லாம் அடங்கி போயிடும். இவரா நேற்று ராத்திரி இப்படி குதிச்சாருன்னு இருக்கும். கார்த்தால எழுந்த உடனே ரொம்ப ஒழுங்கா பேசுவார். ஒரே பசியா இருந்ததுன்னா என்ன வேணா பேசுவா. பசி வந்தால் 10 பறந்து போம்னு தமிழ்ல சொல்றாளோ இல்லையோ, அத போலதான் உங்க தகப்பனார் படுத்துன்னு எழுந்தவர் ஆட்டம் திருப்தி ஆயிடுவார், கவலைப்படாதே. யதா புரஸ்தாத் பவிதா பிரதீத. அப்ப முதல் கொடுத்துட்டார், முதல் வரம் முடிந்தது. இப்ப 2வது வரம் கேட்கிறான். ஸ்வர்கே லோகே ந பயம் கிஞ்சின் நாஸ்தி ந தத்ரத்வம் ந ஜரயா பிபேதி உபே தீர்த்வா அசனயா பிபாசே சோகாதிகா மோதத்தே ஸ்வர்கலோகே. இந்த பிள்ளை பெரிய உபன்யாசகம் போல் இருக்கு. ஏன்னா அவன் அடுத்த வரத்தை கேட்கல, கேட்காமல் பீட்டிக்க வைக்கிறான். இப்போ அவதாரிக்க வச்சு தான் என்ன கேட்க போறோங்கிறதுக்கு முதல்ல உருவாக்கணும் இல்லையோ. உபன்யாசத்துல முக்கியமான வேலை விஷயத்தை நேர சொல்லிடக்கூடாது. அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்ப நான் முதல்ல 4 நிமிஷம் கதை சொன்னேன் பாருங்க, அந்த கதையோட முடிஞ்சு படுத்துன்னு சொன்னா என்ன ஆகும்? அப்புறம் ஏற்பாடு பண்ணவா பாடு என்ன? அவ பாட்டுக்கு 2 மணி நேரம் ஒரு நாள் போட்டிருக்கா, 4 நாள் போட்டிருக்கா, என்ன கேட்பு? மேல அந்த மாதிரி சொன்னா புரியவும் புரியாது. உள்ள விஷயம் அவ்வளவுதான். ஆனா அது மனசுல நிக்கணும்னு சொன்னால் அதை மெதுவா பண்ணி பண்ணி பெருமாளுக்கு திரை சேர்த்திருக்கு. அவருக்கு உள்ள எல்லாம் ஆரத்தி எல்லாம் தயார் பண்ணிக்கணும், புஷ்பமாலையெல்லாம் சாத்தியாச்சு, பிரசாதம் எல்லாம் வந்தாச்சு, மணிகார சுவாமி வந்துட்டார், அர்ச்சக சுவாமி எல்லாம் இருக்கார். அப்படி வெளியில நிக்கிறவா வந்து திறக்கலாமா திறக்கலாமான்வா, ஜனங்கள்லாம் ஒரு ஹான்னு சத்தம் போட்டதுக்கு தயாரா இருக்கும். ஷடாரும் திறந்து ஹாரத்தி காமிச்சா தான் சரியா இருக்கும். ஒண்ணுமே இல்லாத ஒரே நிமிஷத்துல முடிச்சிட்டோம்னா சரி ஏதோ நமக்கு தெரிஞ்ச பெருமாள் தாண்டு போடுவா. அப்படி இருக்க கூடாது இல்லையோ. எதுவா இருந்தாலும் உயர்த்தி உயர்த்தி பேசணும். அத போல இந்த பிள்ளை யமனை பார்த்து சொல்றான், நான் சொர்க்கலோகத்தை கண்டு ரொம்ப பிரியப்படுறேன். ஏன்னால் அங்க உன்னுடைய ஆதிக்கம் கிடையாதாமே. இங்க சொர்க்கம் அவன் சொல்றது நாம நினைக்கிற இந்திரன் ஆளக்கூடிய 3வது உலகமான சொர்க்கம் அல்ல. அந்த பிள்ளை அதை பத்தி பேசல. என்னால் அவன் அதுக்கு மேல அந்த சொர்க்கலோகத்தை பத்தி என்ன விளக்கியிருக்கானோ அது இப்ப நாம பாக்குற இந்த சொர்க்கத்தில் கிடையாது. 3வது லோகம்ங்கிற சொர்க்கத்தில் அது இல்லை. இந்த சொர்க்க சப்தத்துக்கு மோக்ஷம்னு அர்த்தம். அவன் பரமோதமான ஸ்ரீவைகுண்டத்தை தான் சொல்லுகிறான். ஏன் பாருங்க, ஸ்வர்கே லோகே ந பயம் கிஞ்சின் ந பயம் கிஞ்சி நாஸ்தி ந தத்ரத்வம் ந ஜரயா பிபேதி. சொர்க்கலோகத்துக்கு போனால் உன்னாதிக்கம் இல்லே, ஒரு துளியும் துக்கமே கிடையாது, பயமே கிடையாதுன்னு சொன்னால் சொர்க்கலோகத்துக்கு போனா கண்டிப்பா பயம் உண்டு. க்ஷீணே புண்ணியம் மர்த்தியலோகம் விசந்தின்னு சாஸ்திர வாக்கியம். சொர்க்கத்துக்கு போனாலும் பண்ணிருக்கிற புண்ணியம் முடிஞ்சு படுத்துனா தலகுப்பர தள்ளி விட்டுடுவா. அந்த பயம் இருந்துட்டே இருக்கும். சொர்க்கம் நித்தியமான மண்டலம் அல்ல. அதிலும் பண்ணிருக்கிற புண்ணியம் தொலைஞ்சு படுத்துனா திரும்பி வர வேண்டியதா. அப்ப பயமே இல்லாத லோகம்னால் அது பாப புண்ணியங்களை தொலைச்சுட்டு கர்மமே இல்லாமல் மோட்சம் அடைகிறோமோ இல்லையோ, அந்த லோகம்தான். அப்ப வைகுந்த பதவி பரமவத பிராப்தி தான் துளியும் பயமற்றிருக்குமே தவிர மற்ற எந்த லோகத்துக்கு போனாலும் முடிஞ்சு போயிடுமேங்கிற பயம் இருக்கத்தான் செய்யும். ஸ்வர்கே லோகே ந பயம், சாமியாபத்தி மோட்சம் கிடைச்சுடுறது. அதனால பயமில்லாத லோகம். கர்மங்கள் தொலைஞ்சாத்தான் பயமே இல்லாத போகும். கர்மம் ஒட்டின் இருக்கிற வரைக்கும் ஏதாவது ரூபத்துல பயம் வரலாம்,
இல்ல வெறுப்பு வரலாம். ராகத்வேஷம்னு சொல்றோம் பாருங்க, விருப்பு வெறுப்பு இதெல்லாம் கர்மங்கள் தூண்டி விடுறது. ஒருத்தரை பார்த்தா பிடிக்கிறது, ஒருத்தரை பார்த்தா பிடிக்கல, ஒருத்தரை பார்த்தா பயம் வருது, ஒருத்தரை பார்த்தா பிரியமா இருக்கு. இதெல்லாம் நமக்குள்ள இருக்கிற அனாதிகால கர்ம வாசனா ருச்சி. இது சொர்க்கத்துக்கு போனாலும் நிச்சயமா போயிடாது. திரும்ப சொர்க்கத்திலேருந்து வருவோம், இதே மர்த்திய லோகத்துல தான் பிறந்து திரும்ப இதே பாப புண்ணியங்களை சம்பாதிப்போம். அதனால இந்த பிள்ளை அந்த லோகத்தை பத்தி கேட்கவே இல்லை. அவன் திரும்ப வாராத முக்தி, பரமைஸ்வர்யமான பரம தாமமாகிற பரமபதத்தையே சொல்லுகிறான். ந தத்ரத்வம், அங்கு நீர் இல்ல. ந ஜரையா பிபேதி, அங்க மூப்பு கிடையாது. வயசு ஜராங்கிறது மூப்பு, வயசாண்டே போற சொல்லு. இந்த இடத்துல நரைக்க ஆரம்பிக்கிறது, அப்படி எல்லாம் தெரிய ஆரம்பிக்கிறது, கண்ணாடி முன்னாடி நிக்கிறோம். அதுக்கப்புறம் இது இப்படியே விட்டுடலாமா அப்படின்னா கொஞ்சம் படிச்சவனு ஒத்துப்பா. இல்ல இளம போயிடுன்னு சொல்லுவாளே, அதுக்கு ஏதாவது களிம்பெல்லாம் பூசிக்கலாமா, ஏதாவது பண்ணிக்கணுமா, கொஞ்சம் மாச்சிக்கணுமா எல்லாம் யோசிப்போம். வெளுப்பா இருக்கிறவ கருப்பா இருக்கிறவா எல்லாரும் வெளுப்பாகணும்னு பூசிக்கிறா. தலைமயிர் வெளுப்பா இருந்தா கருப்பாகணும்னு பூசிக்கிறா. ரெண்டும் மாத்தி மாத்தி. இப்போ ஒன்னும் கருப்பு பிடிச்சிருக்குன்னு சொன்னா எல்லாத்தையும் கருப்பா விட்டுடணும், இல்ல வெளுப்பு பிடிச்சிருக்குன்னு சொன்னா எல்லாத்தையும் வெளுப்பா விட்டுடணும். முகம் கருப்பா இருந்ததுன்னா வெளுப்பா எண்ணமா, தலைமயிர் வெளுப்பா இருந்ததுன்னா கருப்பா எண்ணமா, இருக்கிறபடி விடப்படாது போல் இருக்கு எதையும். இதுதான் எல்லாருக்கும் இப்ப ஆசையே. அதாவது இருக்கிறபடிக்கு விட்டுட்டோம்னா காசு செலவு இல்லை. முதல்ல ஞாபகம் வச்சுங்க, அவாவா சேர்க்கணும்னு பாக்குறமோ இல்லையோ, இந்த ரெண்டையுமே பண்ண முயற்சிக்கலன்னா நன்னா பணம் சேர்த்துடலாம், செலவே இல்லையே. எதுக்கு வேணுமோ அதுக்கு செலவழிப்போம். காய்கறி வாங்கி சாப்பாடு சாப்பிட்டுட்டா மட்டுமே எல்லா செலவுங்கிறது இல்லை. அதுதான் இருக்கிறதுலயே குறைச்சலான செலவு. அதை விட நம்ம பட்டாட்டோபத்துக்கு பண்ற செலவு தான் அதிகம். கேட்கறச்சே மட்டும் உதர நிமித்தம் பகுகிருத வேஷம்னுவா. இங்க வேலைக்கு போறேன், அங்க வேலைக்கு போறேன், இவ்வளவு எல்லாம் ஏன் தெரியுமா சுவாமி சிரமப்படுறேன்? எல்லாம் வயிற்று பாட பாக்குறதுக்காகத்தான். வயிற்று பாட பார்க்கவா இவ்வளவு பெரிய வேலையெல்லாம் பார்க்கணும்? அதெல்லாம் ஒன்னும் அவசியமே இல்லை. வயிற்று பாட்டுக்கு தேவை ஏதோ 5000 7000 8000 10000 அது போர். அதுக்கு மேல லட்சமும் 10 லட்சம் சம்பாதிக்கணும்னா அது வயிற்று பாட்டுக்காக அல்ல, அகங்காரத்துக்கு தீனி போடுவதற்காக. அவ்வளவுதான் பண்றமே தவிர. அதனால அதுல இருந்து நாம தானே வெளியில வரணும். இந்த வயசுல அந்த பிள்ளைக்கு அது தெரிஞ்சிருக்கு. அவன் சொல்றான், நரையே கிடையாது, மூப்பே கிடையாது, எப்போதுமே வைகுந்தத்துல இளமையோட இருக்கும். உபே தீர்த்வா அசனையா அபிபாசே, அபிபாசா தாகம் கிடையாது, அசனா அனசனா பசியே கிடையாது. பசி கிடையாது, தாகம் கிடையாது, மூப்பு கிடையாது, துக்கம் கிடையாது. இப்படிப்பட்ட லோகத்துக்கு போகணும்னால் இது இத்தனையும் இல்லாத லோகம் பரமபதம் மட்டும்தான் உபனிஷத்தே சொல்றது. என்ன 8 விதத்துல நமக்கு சாமியாபத்தி கிடைக்கும். வைகுந்தத்தை அடைஞ்சுட்டோம்னால் ததா வித்வான் புண்ணிய பாபே விதூய நிரஞ்சனஹா பரமம் சாமியமுபைதி. அங்கு போனப்புறம் பிரம்மத்தோட சாமியாபத்தி கிட்டும். 8 குணங்களில் கிட்டும். அதாவது மரணம் கிடையாது, பிறப்பு கிடையாது, மூப்பு கிடையாது, நமக்கு எதுவுமே இந்த பிபாசா தாகம் கிடையாது, பசி கிடையாது, எந்த விதமான வியாதி கிடையாது, இது ஒண்ணுமே இருக்காது. அதனாலதான் அபஹத பாப்மா விஜரஹா விமுருத்யு விஷோகா விஜிகித்சா அபிபாசா சத்தியகாம சத்திய சங்கல்பா. இந்த 8 இருக்கிற லோகம் சொர்க்கலோகம் இல்ல. இந்த 8 இருக்கிற லோகம் நித்தியமான மண்டலம், நித்திய மண்டலம். அதனால அதைத்தான் இந்த பிள்ளையே சொல்றான். அங்க யமனுக்கும் வேலை கிடையாது, வயசானத்துக்கும் வேலை கிடையாது, காலமே ஓடாது. உபய தீர்த்வா இது இத்தனையும் தாண்டி அங்கு போவோம். அதற்குண்டான இப்ப எதுக்கு இது இந்த பிள்ளை சொல்லிருக்கான்னா, அப்பேற்பட்ட லோகத்துக்கு போறதுக்கு சாதனமா இருக்காமே அக்னி வித்யா. அந்த அக்னி வித்யா மகாத்மத்தை எனக்கு சொல்லணும். அந்த சாதனம் அக்னியை எப்படி உபாசித்தா மோட்சத்துக்கு போலாமோ அந்த கருத்து, அந்த ரகசியத்தை எனக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு பிள்ளை கேட்கிறான். அக்னி உபாசனம் பண்ணால், அதுவன் தினப்படி அக்னியை உபாசனம் பண்றவனாக இருந்தால் மோட்சமே கிட்டும். எங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம்னால், ராமாயணத்துல ரொம்ப எளிமையான கதை. ஜட்டாயு மகாராஜருக்கு மோட்சம் கொடுத்துட்டு இருக்கார் ராமன். இதோ நான் சொல்றேன், நீர் பொறுத்து போம். எந்த லோகத்துக்கு போவீருங்கிறது ராமாயணத்திலே சொல்லப்பட்டிருக்கு. யாகதிர் யஜ்ஞசீலானாம் ஆகிதாக்னேஷ்ச யாகதி மயாத்வம் சமனுஜாதா கச்ச லோகான் அனுத்தமான். அந்த உயர்ந்த லோகத்தை நீர் போய் கிட்டுவீர். எப்பேற்பட்ட லோகம்? ஆகிதாக்னேஷ்ச யாகதிஹி யாகதிர் யஜ்ஞசீலானாம். அதற்குரிய யஜ்ஞங்கள், அதாவது நமஸ்காரம், தபஸ், சரணாகதி, நியாசம். நியாசம் ரொம்ப சிறந்த யஜ்ஞம் இல்லையோ? தஸ்மான் நியாசமேஷாம் தபசா அதிரிக்தமாகுன்னு சொல்லுவார்கள். பல 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 தபஸுகள்ல 12வது உயர்ந்த தபஸ் நியாசம். நம்முடைய ரக்ஷாபரத்தை பகவானதுன்னு ஏற்றுக்கொள்ளுதல். அப்ப அந்த சிறந்த நியாசத்தை பண்ணவர்களுக்கு எந்த கதி கிட்டுமோ, ஜட்டாயுவே பறவை அரசரே உமக்கு அந்த லோகம் கிட்டட்டும். யாகத்தில் யஜ்ஞசீலானாம்.
ஆகிதாக்னேஷ்ச யாகதி. யாரெல்லாம் இந்த அக்னியை வைத்துக் கொண்டு உபாசனம் பண்றாளோ ஆகிதாக்னி. ஆகிதாக்னிங்கிறவா கல்யாணம் ஆறுது பாருங்க, கிரகஸ்தாசிரமத்தை எடுத்துக்கிறாரோ இல்லையோ, அன்னைக்கு அந்த அக்னியிலேருந்து அக்னி ஆராதிக்க ஆரம்பிக்கணும். அப்புறம் எங்க போனாலும் அக்னி எழுந்துருள பண்ணிட்டே தான் போகணும். கல்யாண மண்டபத்திலேருந்து கிராமத்துக்கு போவாளோ இல்லையோ, அப்பவும் கூட அக்னி எழுந்துருள பண்ணிட்டு போகணும். அது எக்காரணம் கொண்டு அணைஞ்சுடவே கூடாது. அதை பார்த்து பார்த்தே அதான் ஆகிதாக்னிகள். அவர்கள்லாம் ரொம்ப சிறந்தவா. நித்தியாக்னிஹோத்திரின்னு சொல்லலையா, நித்தியமே அக்னிஹோத்திரம் என்று இருக்கிறவா இருக்கா. அப்படி இருக்கிறவர்கள்லாம் அக்னியை உபாசனம் பண்ணி எந்த மோட்சத்துக்கு போறாளோ அந்த இடத்துக்கு ஜட்டாயுவே நீர் போம். இதான் ராமன் மோட்சம் கொடுக்கிறார். யாகதிர் யஜ்ஞசீலானாம் ஆகிதாக்னேஷ்ச யாகதி. அந்த அக்னி உபாசனை எப்படின்னு எனக்கு சொல்லிக் கொடுக்கணும். அதான் இந்த பிள்ளை இப்ப 2வது வரம் கேட்கிறான். மேலே ச துவம் அக்னிம் ஸ்வர்க்யம் அத்யேஷி மிருத்யோ பிரப்ரூஹி தகும் ஸ்ரத்ததானாய மக்கியம் ஸ்வர்கலோகா அமிர்தத்வம் பஜந்தே ஏதத்விதீயேன விருணே வரேன. இதத்தான் நான் 2வது வரமா கேட்டேன். இப்போ அக்னி உபாசனத்தை ஒம்மத்தவர் 6 சொல்லிக் கொடுப்பார்கள். யம தர்மராஜனே, நீர்தான் எனக்கு சொல்லி தரணும். பிரதே பிரவீமி ததுமே நிபோத ஸ்வர்க்யம் அக்னிம் நச்சிகேத பிரஜானன் அனந்த லோகாப்தி மதோ பிரதிஷ்டாம் வித்தி துவமேதம் நிகிதம் குஹாயாம் மிருத்யுராக. இது மிருத்யு யமதர்மராஜன் சொன்ன பதில். நல்ல கேள்வியா இருக்கே. இதனால பல பேருக்கு பிரயோஜனம் இருக்கும் போல் இருக்கே. அப்ப அவர் சட்டுன்னு என்ன பண்றார், நீ இப்ப அக்னி உபாசனம் பண்ணி மோட்சம் போறதுக்கு வழிதானே கேட்ட, அதை உனக்கு நான் சொல்லித்தரேன். அதோட கூட நானா ஆசைப்பட்டு ஒண்ணு தரேன், வாங்கிக்கோ. கூட நம்ம ஏதான ஒண்ணு கேண்டு போவோம், கூட வச்சுக்கோ, இந்தார மேல வச்சுக்கோ அப்படின்னு கொடுப்பாளோ இல்லையோ. ரொம்ப பெரியவர்கள் பிடிச்சிருந்துன்னா அந்த மாதிரி நம்ம கொடுப்பா. அதே போல இப்ப சதஸுக்கு போறோம், ரொம்ப நாளா வாக்கியார்த்தம் சொன்னார், சதஸுக்கு சம்பாவனை 100 ரூபாய் வச்சிருப்பா. ஜீயர் சுவாமிக்கு ஒரே திருப்தி, ரொம்ப நாளா சொன்னேன், இந்த உத்தம சம்பாவனை கூட 100 ரூபாய், உனக்கு ஒரு சால்வை போத்தினா ஒரு தோடா வாண்டு போங்கிறாரு. அத போலத்தான் இப்ப யமனுக்கு ஒரே ஆனந்தம். இந்த பிள்ளை ரொம்ப நன்னா கேட்டாருங்கிறதுக்காக உனக்கு அக்னி உபாசனத்தை சொல்றேன், உன் பேர்லயே இன்னிலேருந்து அக்னி ஏற்படுத்துறேன். அதான் அவர் கூட கொடுத்தது. இப்போ இதையும் சொல்லி கொடுத்தார். அவன் பேர்லயே அக்னி ஏற்படுத்தினார். ஏற்படுத்திட்டு லோகாதிம் அக்னின் தமுவாச்ச தஸ்மை யா இஷ்டகா யாவதீர்வா யதாவா சச்சாபி தத் பிரத்யவதத்யதோக்தமதாஸ்ய மிருத்யு புனரேவாஹ துஷ்டஹ. அந்த அக்னி உபாசன மந்திரத்தை நான் சொல்றேன், இப்ப நீ திருப்பி சொல் அப்படின்னுட்டு அவர் இப்ப எப்படி உபாசனம் பண்ணுன்னு சொல்றார். ரொம்ப துல்லியமா அந்த பிள்ளை முதல் தடவை கேட்டிருந்ததுலயே திருப்பி சொல்லியிருக்கான். அதை கேட்ட அவருக்கு ரொம்ப திருப்தியான். புனரேவாக துஷ்டஹ, மேன்மேலும் சந்தோஷம் அடைந்தவரான யமன் ஷட்டென்று தன் பிரீத்தியை வெளிப்படுத்துறார். தம பிரவீத் பிரியமான மகாத்மா வரம் தவேஹாத்ய ததாமி பூயா தவைவ நாம்னா பவிதாயம் அக்னிஹி. தவைவ நாம்னா பவிதாயம் அக்னிஹி, உன் பெயராலேயே இந்த நெருப்பு இனிமேல் வழங்கப்படட்டும். தவைவ நாம்னா அக்னிஹி ஸ்ருங்காம் சேமாமநேக ரூபாம் கிருஹாண. இந்த நெருப்பை பற்றி, இந்த அக்னியை பத்தி உனக்கு மேலும் மேலும் நன்னா சொல்லித்தரேன், தெரிஞ்சுக்கோ அப்படின்னு உபாசன மகாத்மத்தையே சொல்லிட்டார். உபாசனை எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டார். திருநாச்சிகேதாக்னின்னு ஒண்ணுங்க சொல்லப்படுறது. இந்த விஷயத்தை மட்டும் கொஞ்சம் நீங்க கூர்ந்து கேட்டுக்கணும். நாம இப்ப இதை பண்ண போறது இல்லை, இப்பவே சொல்லிடுறேன். ஏன்னா இப்ப இதை கேட்ட உடனே போய் திரும்பி ஏதானு பண்ணணுமா, நாச்சிகேதாக்னி நம்ம வீட்டுல இருக்கா, அது எப்படி உபாசனம் பண்ணணும்னு இப்ப அடி எனக்கு கேட்க வேண்டாம். எல்லாத்துக்கும் சேர்த்து பெருமாள் திருவாராதன பெருமாள் தான் இப்போ இன்னைக்கு இருக்கிற. ஏன்னா இதெல்லாம் கலியுகத்து விஷயம் இல்லை, என்றோ இருக்கிற விஷயம். இன்னைக்கு இருக்கிற யுகத்துக்கு சரணாகதி செய்து பெருமான் அனுகிரகத்தை எதிர்பார்த்து இருக்கலாம். இருக்கிற வாழ்க்கைக்குள்ள அதுதான் நடக்க போறதே தவிர நாம இனிமே திருநாச்சிகேதாக்னிக்கு போய் எங்க தேட போறோம். பின் இப்ப எதுக்கா இங்க சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம், இது இல்லைன்னா சொல்லிக்கவே வேண்டாம். என்னால் அதத்தனை உபாசனம் பண்ணி மோட்சம் போக முடியாது. ஆனா இவ்வளவு கஷ்டமான வழிகள்ல இவ்வளவு வைராக்கியம் இருக்கிறவாளுக்கு கிடைக்கிற மோட்சம் சரணாகதிங்கிற ஒரு சின்னத்தினால் நமக்கு கிடைக்கிறதேங்கிற உண்மை புரியணும் இல்லையோ. இல்லைன்னா நமக்கு கிடைக்க போற வஸ்துனுடைய ஏற்றமே தெரியாது போடும். நாம சின்னதா பண்ணிருக்கோம். இப்ப 10 ரூபாய் கொடுத்தா 10 ரூபாய் பொருள் தானே கிடைக்கும். 1000 ரூபாய் பொருளை பத்தி திரும்ப 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 நான் இங்க நன்னா சொல்றேன்னு வச்சுங்களேன். இப்ப நம்ம கடைக்கு போறோம், முதல்ல ஏற இறங்க பார்த்துட்டு எப்படிப்பட்ட புடவை எடுத்து போடணுமோ அப்படித்தான் அவளே போடுவா. உங்களுக்கே தெரியுமா? இப்ப நான் வந்திருக்கிறோம், முதல்ல வாசல்ல வரதுல எந்த வண்டின்னு பார்த்துடுவா. அதுலேருந்து ஆரம்பம். அந்த வண்டியிலேருந்து உள்ள வந்துதான் அதுக்கு தகுந்த புடவை தான் வெளியில வரும், அதுக்கு தகுந்த வேஷ்டி தான் வரும். நான் ஏதோ 2 சக்கர வாகனத்துல கொண்டு நிறுத்திருக்கேன்னால் சரி ஒரு 7-8,000 ரூபாயில காட்டலாம். ரொம்ப பெரிய படஹாட்ட ஒரு வண்டி நிற்கிறதா 20,000 காட்டவே கூடாது. அதெல்லாம் வச்சிருக்காளோ இல்லையோ. அதனால இப்ப அது மேல இருக்கிறது நமக்கு தெரியவே தெரியாது. நமக்கு ஏதோ 5,000 ரூபாய் புடவை தான் தெரியும்னா தெரியும்.
ஆனா ஒருத்தர் அல்ல நீ ஒன்னும் கவலைப்பட வேண்டாம், இப்ப உங்க இஷ்டத்துக்கு பாருங்க, எதுவா இருந்தாலும் சரி. இவர் தொட்டு தொட்டு பாத்துக்கிறார், நம்ம கொண்டு இருக்கிறதே 5000, இவ எடுத்து போடுறதெல்லாம் 20,000 இருக்கேன்னால் கவலை வேண்டாம், உங்களுக்கு எதுவா இருந்தாலும் இந்த 5000 கிடைச்சிரும். நீங்க 25,000 ரூபாய் புடவை எடுத்தா கூட 5000 ரூபாய். அப்படின்னா நமக்கு என்ன தெரியுமா வேணும், 25,000 ரூபாய் புடவை பத்தி இன்னும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவோம். ஏன்னா 5 ரூபாய்க்கு அத்தனை கிடைக்க போறது இல்லையோ. அதே போலத்தான் இங்கேயும் இந்த அக்னி உபாசனத்தால எப்பேற்பட்ட இடத்துக்கு போறோம்னு இதை தெரிஞ்சிருந்தா தான் இது இத்தனை நம்ம என்னமோ நமகான்னு ஒரு வார்த்தை சொன்னதுக்கு பெருமாள் கொடுக்கிறாருன்னு அப்பதானே தெரியும். இல்லைன்னா அந்த மகாத்மன் தெரியாமலே போயிடும் இல்லையோ. அதுக்காகத்தான் இத்தனையுமே கொடுக்கிறோம். திருநாச்சிகேத்த திரிபிரேத்திய சந்தேம் திரிகர்மகிருத் தரதி தரதி திரிகர்மகிருத் தரதி ஜன்ம மிருத்யு பிரம்மயஜ்யம் தேவமீட்யம் விதித்வா நிச்சாயேமாகும் சாந்திமத்யந்தமேதி. ரொம்ப ஆச்சரியமான மந்திரம். திருநாச்சிகேத்த திரிபிரேத்திய திருநாச்சிகேதாக்னி திருகர்ம கிருத் அத கர்மஸ்தௌதி. இப்ப நான் நாச்சிகேதாக்னி ஏற்படுத்திட்டு அதை உபாசனம் பண்ணணும்னு சொன்னேனே, அந்த உபாசனம் திருநாச்சிகேத உபாசனம்னு பேர். அந்த உபாசனத்துக்கு என்ன மகாத்மியம்னு சொல்றேன் கேள். அதிலே திருகர்ம கிருத் 3 கர்மங்களை செய்பவன் இந்த 3 அக்னிகளை ஆராதிக்கிறான். எந்த 3? இஜ்யா, அத்தேன, தானரூப, திருகர்ம கிருத். இஜ்யா யாகம் பண்றவர், அத்தேனம் வேதாத்தியனம் பண்றவர், தானம் தானம் பண்றவர். அப்ப யஜ்ஞம் பண்ண வேண்டும், அத்தியனம் பண்ண வேண்டும், தானம் பண்ண வேண்டும். இத பண்றவன் தான் 3 கர்மங்களை செய்யறவர். திருகர்மகிருத் தரதி ஜன்ம மிருத்யு. அவன் இந்த அக்னியை உபாசனம் பண்ணி கொண்டிருந்தால் ஜன்மத்தையும் மிருத்யுவையும் தாண்டுகிறான். மறுபடியும் அவன் பிறக்கப் போவதில்லை, மறுபடியும் அவனுக்கு இறப்பும் கிடையாது. இதை தாண்டி விடுகிறான். வாரத்ரயம் நாச்சிகேத ஸ்திதோ அக்னிர் ஏன என்று திரிபித்தைர் அக்னிபிகி ஹேதுபிகி சந்திம் உபாசனேன சக சம்பந்தம். சந்திம் திருகர்மகிருத்தர ஜன்ம மிருத்யு பிரம்மயஜ்ஞம் பிரம்மஜக்ஞம் தேவமீட்யம் விதித்வா நிச்சாயேமாகும் சாந்திம் அத்தியந்தமேதி. அவன் முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது ஒன்னு உண்டு. இந்த இடத்துல நாம தெரிஞ்சுக்க வேண்டியது, கர்மங்களால மட்டும் மோட்சத்து போட முடியுமான்னா போக முடியாது. இப்ப நாம ரொம்ப நன்னா இந்த அக்னிக்குன்னு குண்டங்கள்லாம் ஏற்பாடு பண்ணி தினப்படி அதுக்கே ஒரு 200 ரூபாய் 300 ரூபாய் செலவழிச்சு 3 மணி நேரம் உட்கார்ந்து ரொம்ப நன்னா அந்த அக்னி ஆராதிச்சிடும். அதனால மோட்சம் அடைஞ்சு விடலாமான்னா முடியாதுங்கிறார் அவர். அது கர்மபாகம். அந்த கர்மபாகத்துக்கு மேல அவனுக்கு ஒரு ஞான பாகம் இருக்கணும். இந்த அறிவோட அந்த கர்மத்தை பண்ணாதான் அது சிறக்கும். இப்ப நாம உட்கார்ந்து இருக்கோம், என்னென்னமோ விஷயம் நாச்சிகேதா அக்னியை பத்தி கேள்விப்படுறோம், கட்டோபனிஷத்தை பத்தி கேட்கிறோம். அக்னின்னு கேள்விப்பட்ட உடனே நாளை கார்த்தாலேருந்து நம்ம வீட்டுல இருக்கிற அக்னி பகவானுக்கு விரும்பிக்கான ஆராதனை பண்ண ஆரம்பிச்சா வந்துருமா? அப்படி வராது. அதுக்கு மேல அதற்குன்னு உரிய ஞானத்தை வளர்த்துண்டாகணும். என்ன ஞானம் வேணும்னு சொல்றார்? பிரம்மஜக்ஞம் தேவமீட்யம் விதித்வா. பிரம்மம் பிரம்மம் பிரம்மஜ பிரம்மத்திலிருந்து பிறந்தவனான ஜீவன் அர்த்தம் பண்ணிக்கணும். பிரம்மஜ ஞம் ஞானியான ஜீவன். அப்ப எத்தனை அர்த்தத்தை ஒரு வார்த்தையில எடுத்து பாருங்க. பிரம்மஜக்ஞம் பிரம்ம பிரம்மம் பகவான், பிரம்மஜ பிரம்மத்திடத்திலிருந்து பிறந்திருக்காரோ இல்லையோ, அதனால பிரம்மஜ ஞம் ஞானமுடையவரா இருக்காரோ இல்லையோ. ஏன்னா பிரம்மத்திடத்திலிருந்து அச்சேதனம் கூட தான் தோன்றும், அதுக்கு ஞானம் கிடையாது. ஆனா பிரம்மத்திடத்திலிருந்து தோன்றினவனா ஞானமுடையவரா இருக்கிறவர் ஜீவாத்மா. அதனாலதான் இங்க ஜீவன் சொல்ல வரார். பிரம்மஜக்ஞம் தேவமீட்யம் பரமாத்மானம். அப்ப பரமாத்மாவையும் ஜீவாத்மாவையும் வேறுபடுத்தி தெரிந்து கொள்ள வேண்டும். ஜீவாத்மா சேஷபூதன், பரமாத்மா சுவாமி, இப்படிங்கறத நன்னா தெரிஞ்சுக்கணும். சுவாமி பரமாத்மா, சேஷன் ஜீவாத்மா. அவன் அனைத்தையும் உடையவர், நாம் அவனுக்கு உடமை. கைங்கரியம் பண்ண வேண்டியவா நாம, பிறந்திருக்கிறவா நாம. இனிமே பிறக்காரத்துக்கு முயற்சி எடுத்து சரணாகதி அனுஷ்டித்து அவன் அனுகிரகத்தால மோட்சத்து போகணும். இந்த அறிவெல்லாம் யாருக்கு வந்துடுறதோ, யாரு பரமாத்மா ஜீவாத்மா பத்தி தெரிஞ்சுக்கிறானோ, விதித்வா நிச்சாயேமாம் சாந்திம் அத்தியந்தமேதி, அவன் தான் சாந்தி அடைகிறான். இந்த 3 அக்னிகளை உபாசனம் பண்ணவன் ஆகிறான். திருநாச்சிகேதஸ்த்ரயமேதத் விதித்வா ய ஏவம் வித்வான் கிம் சனுதே சாதிகேதம் சமிருத்யுபாஷான் புரதः பிரணோத்ய சோகாதிகா மோததே ஸ்வர்கலோகே. இந்த 3 நாச்சிகேதாக்னிகளை யார் ஆராதிக்கிறானோ அவன் சொர்க்கத்தை அடைகிறான். இங்க சொர்க்கம்னா மறுபடியும் மோட்சம் அர்த்தம். பரமோதத்தை தான் திருப்பி திருப்பி சொல்றார். அவன் பரமோதத்தை அடைகிறான், அவனுக்கு மிருத்யு பாசம் பற்றாதுங்கிறார். மிருத்யு பாசம்ங்கிறது ராகத்வேஷம் மிருத்யு பாசம். ரொம்ப நாளா நாம வச்சிருக்கிற கர்மங்களே மிருத்யு பாசம் தான். அதெல்லாம் இனிமே அவனை தீண்டாது. ராகம் துவேஷம்னா விருப்பு வெறுப்பு.
அது ஒரு சில பேரை பார்த்தா நமக்கு ஒரே வெறுப்பா இருக்கு, சில பேரை பார்த்தா விருப்பமா இருக்கு. அதுக்குன்னு வெறுக்கிறவாள்லாம் நம்ம குடும்பத்தெல்லாம் கெடுத்துட்டாள்னு ஒண்ணும் இல்லை. நம்ம யார விருப்பமா பாக்குறோமோ அவள்லாம் ஓஹோ நமக்கு நல்லது பண்ணிட்டாள்னு இல்லை. ஆனா ஏனோ சில பேரை பார்த்தா வெறுப்பா இருக்கு, சில பேரை பார்த்தா விருப்பமா இருக்கு. அது ஒன்றும் பெரிய காரணம்லாம் இருக்கவே இருக்காது. நீங்களே கேட்டு பாருங்களேன். இன்னமும் அவரை கண்டா அவன் பிடிக்கல, எதனால என்னால் அதான் சுவாமி எனக்கும் தெரியலன்னுடுவா. எனக்கும் தெரியல ஏன் பிடிக்கலன்னு, ஆனா பிடிக்கலன்னு தெரியறது இல்லையோ. இது மிருத்யு பாசம். இந்த மிருத்யு பாசத்திலிருந்து அவன் தாண்டி விடுகிறான்.